We'll start. Yeah. So இன்னைக்கு டாக்கர் பார்ட் 2ல so we will see some multiple concepts. So என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஐடிடினா என்ன, கண்டெய்னர் ரன் பண்றதுன்னா என்ன, இதே மாதிரி சரி நான் சொல்றேன். லைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஸ்ட்ரைட் அவே பெயிண்ட்டுக்குள்ள போறேன். லாஸ்ட் கிளாஸ் எவ்வளோ நேரம் போச்சு? அதுவும் 2 hours 1.5 hours டோட்டல் மீட்டிங் டைம் கேட்கல. இந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணோன்னா 2 hours அது கேட்கல. லைக் நீங்க அட்டன் பண்ணது 1.5 30 minutes அந்த மாதிரி இருக்குமா? சரி ஓகே. இப்போ நார்மலி பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு டாக்கர் ஹப், எதுக்காக டாக்கர் ஹப் அப்ரோச் பண்றோம் அது தெரியுமா? எதுக்காக? இமேஜஸ்க்காக. இமேஜ் இல்லாம கண்டெய்னர் ரன் பண்ண முடியுமா? இமேஜ் இல்லாம ஒரு கண்டெய்னரை கொண்டு வர முடியுமா முடியாதா? கேட்ட கேள்வி புரியுதா இல்லையா? இமேஜ் இல்லாம கண்டெய்னர் கொண்டு வர முடியுமா? முடியாது. கரெக்டுங்களா? டாக்கர் கண்டெய்னர், அதாவது டாக்கரோட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இமேஜஸ் தான் உங்களுக்கு என்ன ஆக போகுது, கண்டெய்னரா மாறப்போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, since we doesn't write any docker fileனால, நம்ம எதுவும் டாக்கர் ஃபைல் எழுதாதனால, டாக்கர் ஃபைல் தான் ஃபியூச்சர்ல இமேஜா மாறப்போகுது, அந்த இமேஜ் தான் ஃபியூச்சர்ல என்ன மாறப்போகுது, கண்டெய்னரா மாறப்போகுது. ஸோ இப்போ நீங்க ப்ரீவியஸ் கிளாஸ் என்ன பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு டாக்கர் ஹப் வச்சிருப்பீங்க இல்லையா? இந்த டாக்கர் ஹப், சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் டாக்கர் ஹப். இந்த டாக்கர் ஹப்ல இருந்து என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு இமேஜ் புல் பண்ணிருப்பீங்க. என்ன இமேஜ் புல் பண்ணீங்க? HTTPன்னு ஒரு இமேஜ் புல் பண்ணீங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட HTTP இமேஜ்னு அசியூம் பண்ணிக்கோங்களேன். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு HTTP இமேஜை ஒரு டாக்கர் ஹப்ல இருந்து எடுத்திருக்கீங்க. அந்த HTTP இமேஜ் எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அந்த இமேஜை ரன் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? ரன் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குது, கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி ஒன்று கிடைக்குது. கரெக்டா? இதுதான் உங்களோட கண்டெய்னர். ஃபைனா? ஸோ இது நான் டேக் அப்படியே போட்டு வச்சிடுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை DHன்னு போடுறேன். DHனா என்னது, டாக்கர் ஹப். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் யுவர் HTTPD இமேஜ். ஓகேங்களா? அண்ட் இது என்னோட கண்டெய்னர். ஸோ நம்ம அப்படி என்ன பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக இதை அப்படி கொண்டு வந்துடலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்துட்டோம்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம காட்ட போகிறேன். ஸோ எல்லாமே சர்வரில் லான்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ டாக்கர் தெரியலையா, பிளாக் ஆகுது, பிளாக் கலரை காட்டுதா? ஸோ டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு போட்டால் இமேஜஸ் இருக்குமா? டாக்கர்ல இன்ஸ்டால் பண்ணிட்டேன், டாக்கர் இமேஜ் பண்ணிருமா? இருக்காது. என்ன இருக்கு, என்னமே இல்லை. நம்ம கிட்ட இமேஜ் இல்லாதனால, நம்ம இப்போ டாக்கர் ஃபைல் எழுதாதனால நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, we are going to pull from our docker hub. ஸோ டாக்கர் ஹப்ல இருந்து என்ன இமேஜ் புல் பண்ண போறோம், அவனுடைய அஃபிஷியல் டாக்கர் இமேஜ் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ வேரியஸ் பேக்கேஜஸ், மிடில் வேர்ஸ்க்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணி வச்சிருப்பான், அவன் வந்து ஒரு டாக்கர் ஃபைல் எழுதி அந்த டாக்கர் ஃபைலை வச்சு என்ன பண்ணிருப்பான்னா ஒரு இமேஜா பில்ட் பண்ணி வச்சிருக்கான். அந்த இமேஜ் தான் நம்ம என்ன பண்ண போறோம், புல் பண்ண போறோம். எப்படி? டாக்கர் புல் HTTPD. அப்போ இமேஜ் புல் ஆயிடும். கரெக்டுங்களா? நான் இமேஜ் புல் பண்ணாமலே கண்டெய்னர் ரன் பண்ணவா? இமேஜே இல்லை. சரியா? அப்படி எப்படி கண்டெய்னர் ரன் பண்ண போறது? ஸோ டாக்கர் PS போட்டா எதுவுமே இல்லையா, கண்டெய்னர்ஸ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி -A போட்டிங்கன்னா என்ன அர்த்தம், ஆல்னு அர்த்தம். ஸ்டாப் கண்டெய்னர் காட்டும், எதுவுமே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்றேன், டாக்கர் ரன் -ITD -name கண்டெய்னர் 1 வைக்கிற நேமு -P டபுள் கோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் போர்ட் நம்பர் என்னது, ஹோஸ்ட் போர்ட். அந்த ஹோஸ்ட் போர்ட் என்ன வேணா இருக்கலாம் இல்லையா? ஸோ 80 கூட கொடுக்கலாமா? கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியாதா? ஆன்லைன் கொடுக்கலாமா? எஸ். ஏன்னா ஹோஸ்ட் போர்ட்ன்றது நம்மளுக்கு என்ன வேணா இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஹோஸ்ட் போர்ட்ன்றது என்ன வேணா இருக்கலாம்.
சரி ஓகே, நான் ரொம்ப டெக்னிக்கலா போக தேவையில்ல. ஸோ 8080ன்னு வைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 80ன்றது என்ன போர்ட் நம்பர்? என்னுடைய கண்டெய்னருடைய போர்ட், அதாவது HTTP ரன் ஆகுற போர்ட். கடைசியா என்ன பண்றேன், HTTPன்னு போடுறேன். ஆனா அந்த இமேஜ் இல்லையா, ஸ்ட்ரைட்டாவே இந்த மாதிரி கமாண்ட் போடுறேன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது பாருங்க, unable to find image புல் பண்ணுதா அதுவே ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அதுவே என்ன பண்ணுது, அந்த இமேஜ் இல்லாதனால நான் ஃபர்ஸ்ட் புல் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, கண்டெய்னர் அதுவே ரன் பண்ணி கொடுக்குது. புரிஞ்சுதா? ஓகேங்களா? ஸோ டாக்கர் ஹப்ல நீங்க இமேஜை புல் பண்ணிட்டு தான் கண்டெய்னர், அதாவது அஃபிஷியல் இமேஜா எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதோட இமேஜோட நேம் தெரிஞ்சா மட்டும் போதும். நீங்க புல் பண்ணிட்டு நீங்க பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஸ்ட்ரைட்டாவே ரன் பண்ணிட்டீங்கன்னா அதுவே என்ன பண்ணும், என்கிட்ட அந்த இமேஜ் இல்ல, நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் போய் புல் பண்ணிக்கிறேன். புல் நடந்த பிறகு என்ன பண்ணுது, நம்மளுக்கு கண்டெய்னர் ரன் பண்ணி கொடுக்குது. இப்போ நான் டாக்கர் இமேஜஸ் போட்டேன்னா எனக்கு இமேஜ் இருக்கா? ஸோ லேட்டஸ்ட் ஒரு டேக்ல இதோட இமேஜ் ஐடி 6 days ago created 168 MB ஒரு டாக்கர் இமேஜ் இருக்கு. இதுவே நீங்க டாக்கர் PS போட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டெய்னர் ஓடிட்டு இருக்கா? கரெக்டா? ஸோ 40 செகண்ட்ஸ்க்கு ஒரு கண்டெய்னர் ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன கண்டென்ட் வரும்? இட்ஸ் ஒர்க்ஸா? என்னங்க வரும்? ஸோ yeah. லேப்டாப் வச்சிருக்கீங்களா? ஓகே. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் நான் போட்டுறேன். ஐபி அட்ரஸ் போட்டு ரொம்ப தலைவலியா இருக்கு. கோலன் என்ன போடணும்? 808080 8018 போட்டா நம்மளுக்கு அந்த HTTP இமேஜ்ல என்ன கண்டென்ட் வச்சிருந்தாங்களோ அந்த கண்டென்ட் நம்மளுக்கு என்ன பண்ணும், இங்க ஷோ பண்ணி காட்டும். ஸோ என்னோட டாக்கர் மிஷினை லான்ச் பண்ணும்போதே ஆல் டிசிபின்னு சொல்லி எல்லா போடும் பண்ணிட்டேன். ஸோ தட் நம்மளுக்கு என்ன பண்ணும், இட் ஒர்க்ஸ்னு சொல்லி காட்டுதா? ஃபைன். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர் ஓடிட்டு இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த கண்டெய்னருக்குள்ள நான் நேவிகேட் ஆயிட்டு இந்த கண்டெய்னருக்குள்ள நான் போறதுக்கு எனக்கு என்ன கமாண்ட்? டாக்டரா? சொல்லுங்க. இந்த கண்டெய்னருக்குள்ள நான் என்டர் ஆகணும்னா எனக்கு என்ன கமாண்ட் தேவைங்க? வாட் இஸ் த கமாண்ட் ஆன்லைன்? docker execute. Yes. docker exec execute அப்புறம் -it container id. கண்டெய்னர் ஐடி பார்க்கலையா? சரி கண்டெய்னர் 1 ன்னு வெச்ச நேம் நோ ப்ராப்ளம். கண்டெய்னர் நேம் ஆர் கண்டெய்னர் ஐடி எதுனா கொடுத்துக்கலாம். நான் நோட் பண்ணல அதனால. /bin/bash உள்ள போய்ட்டேனா? இப்போ எதுக்குள்ள இருக்க? என்னோட கண்டெய்னர் ஐடி இதுதான். இந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கேன். இப்போ நான் எல்எஸ் போட்டு பார்த்தேன்னா இங்க பின் பில்டு இந்த மாதிரி மல்டிபிள் டைரக்டரிஸ் எல்லாம் இருக்கு. இது டைரக்டரிஸா இருக்கா இல்ல ஃபைல்ஸா இருக்கா செக் பண்ணி பார்க்கணும்னா LS-L போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே டைரக்டரிஸா இருக்கு. அந்த இட் ஒர்க்ஸ்ன்ற கண்டென்ட் வந்து எங்க இருக்கு தெரியுமா? எஸ், CDSC டாக்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா இருக்கா? சரி போய் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? இது போயிட்டு சேஞ்சஸ் எல்லாம் பண்றதை பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணணும். நீங்க எல்எஸ் போட்டீங்கன்னா index.html ஃபைல் இருக்குமா? ஸோ இதுல நான் VI போட்டு index.html ஃபைல் போட்டா வருமா? ஏன் வராது? இன்ஸ்டால் பண்ணணும். ஏன் இன்ஸ்டால் பண்ணணும்? அதான் என்னோட கேள்வி. அப்டேட்லாம் விட்டுருங்க, இன்ஸ்டால் பண்றது முன்னாடி அப்டேட். நான் என்னோட கேள்வி என்னன்னா எதுக்கு நீங்க விம் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேக்குறேன். ஸோ டிஃபால்ட்டா ஒரு லினக்ஸ்னா இருந்திருக்கும். நம்ம ஒரு இமேஜ்ல இருந்து ஒரு கண்டெய்னர் இது பண்றதால நம்ம இமேஜ் வந்து கண்டெய்னர் கிடையாது. இப்போ நான் சர்வருக்குள்ள இருந்திருந்தால், இப்போ நான் கண்டெய்னருக்குள்ள இருக்கேன், நான் சர்வருக்குள்ள இல்ல. சர்வருக்குள்ள இருந்தாலும் விம் பேக்கேஜ் எல்லாமே ப்ரீ டிஃபைன்டாவே எனக்கு என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்பாங்க. எனக்கு அந்த கமாண்ட் ஒர்க் ஆகும். இங்க கண்டெய்னருக்குள்ள வந்து அந்த விம் பேஷ் கமாண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ பேசிக் கமாண்ட்ஸ் இந்த LS இந்த மாதிரி கமாண்ட்ஸ் தான் இருக்குமே தவிர சேஞ்சஸ் பண்றதுக்கு உண்டான எடிட்டாஸ் நானோ VI இந்த மாதிரி எடிட்டாஸ் எல்லாம் இருக்காதனால தான் நம்ம என்ன பண்றோம், விம் பேக்கேஜை நம்ம என்ன பண்றோம், இன்ஸ்டால் பண்றோம்.
சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்றேன், apt -get அப்டேட் பண்ணிடுறேன். இதை என்ன அப்டேட் பண்றேன், நான் என்னுடைய என்விரான்மெண்ட் அப்டேட் பண்றேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் சொல்லி கேட்டீங்கன்னா apt-get install என்னன்னு பண்ணணும், vim -y y போடலன்னா நமக்கு எக்ஸம்ஷனா கேட்கும். தட்ஸ் இட். அப்போ எனக்கு என்ன ஆகும், விம் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகுதா? ஸோ இன்ஸ்டால் ஆகிட்ட பிறகு நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லி கேட்டிங்கன்னா vi index.html குள்ள போனோம்னா இங்க it works இருக்கா? இது ஏன் இந்த மாதிரி blank screen காட்டுதுன்னு தெரியலையே. ஃபைன், இப்படி சின்ன ஒர்க் பண்ணலாம். ஸோ இன்சர்ட் மோட் போயிடுறேன். நான் போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்றேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன இருக்குன்னா வெல்கம் டு டாக்கர் அப்படி சொல்லி நான் போட்டுறேன். சரிங்களா? எஸ்கேப் கோலன் WKXML போட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ எனக்கு இந்த கண்டென்ட்டை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா இட் ஒர்க்ஸ் இருக்குமா இல்ல என்ன இருக்கும்? வெல்கம் டு ஜென்கின்ஸா, வெல்கம் டு டாக்கர், ஏன் கன்ஃபியூஷன்? ஏன் டாக்கர் தானே பார்த்துட்டு இருக்கோம், ஜென்கின்ஸ்ல இருக்கீங்களோ? ஜென்கின்ஸ் தானே வந்துச்சு வார்த்தை, வாயில யாரோ வாரில் வந்துச்சு, ஜேன்னு வார்த்தை வந்துச்சு. வெல்கம் டு டாக்கர் வந்திருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் சொல்லி கேட்டீங்கன்னா ப்ரீடிஃபைண்டா HTTPD இமேஜை நம்ம ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கண்டென்ட் வரும், இட் ஒர்க்ஸ்னு வரும். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம அந்த இமேஜை பேஸ் பண்ணி கண்டென்ட் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம நேவிகேட் உள்ள போயிட்டு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணிருக்கோம். என்ன போட்டிருக்கோம், இந்த கண்டென்ட் இங்க தான், இது பேர் என்னது, கண்டெய்னர் 1. இதுக்கு என்ன போட்டிருக்கோம், நம்ம வெல்கம் டு டாக்கர்னு போட்டிருக்கேன். கரெக்ட்டுங்களா? வெல்கம் டு டாக்கர் அப்படி சொல்லி நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த மாதிரி நான் கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு இதே மாதிரி எனக்கு மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் வேணும். எது, எனக்கு இட் ஒர்க்ஸ் வேணாம், எனக்கு வெல்கம் டு டாக்கர் மாதிரியே வேணும். அப்படி என்ன பண்ணுவீங்க, டாக்கர் கிரியேட் கொடுத்தால், கிரியேட்னா என்ன, ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றது எதை பேஸ் பண்ணி, கண்டெய்னரை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணனும் சொன்னாங்களா இல்ல இமேஜை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணனும் சொன்னாங்களா? தானே கிரியேட் கண்டெய்னர். நான் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த இமேஜை HTTPD இருக்கா, டாக்கர் கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது as per டாக்கர் லைஃப் சைக்கிள்ல இதெல்லாம் நான் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். நீங்க தேவையில்லாம என்ன சொல்ல வைக்கிறீங்க. அதாவது என்னன்னா இது இன்னும் ரொம்ப அட்வான்ஸா போகக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் என்ன பண்றேன், அதெல்லாம் போக இப்பயே நான் உங்களுக்கு வந்து டம்ப் பண்ணக்கூடாது. டாக்கர் கிரியேட், நம்ம டாக்கர் ரன் யூஸ் பண்ற பாத்தீங்களா, அது ஷார்ட்கட் மெத்தட். ஆஸ் பர் டாக்கர் லைஃப் சைக்கிள்ல ஒரு இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டேன், இப்போ டாக்கர் இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னரா மாறுதா, அந்த கண்டெய்னரா மாறுது வந்து ஸ்ட்ரைட்டாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ரன் யூஸ் பண்றோம். ஆனா டாக்கர் ஆஸ் பர் தி பிரின்சிபல் எப்படி ஒர்க் ஆகும் சொல்லி கேட்டீங்கன்னா, டாக்கர் அது கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போது அந்த கண்டெய்னர் ரன் ஆகுது, நம்ம என்ன பண்றோம் டைரக்டாவே ரன்னிங் மாத்துறோம், ரன்னிங் ஸ்டேட்டஸ்க்கு நம்ம மாத்திடுறோம். ஆனால் அந்த இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா டாக்கர் கிரியேட் கண்டெய்னர், ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் கிரியேட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதுவே என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணணும். டாக்கர் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகும். அப்போதான் உங்களுக்கு கண்டெய்னர் வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸ்ல வரும். நம்ம என்ன பண்றோம்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணி டாக்கர் ரன் என்ற கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ரியல் டைம் கிடையாது. ஒரு ப்ராசஸ் போகணும்னா ஒரு இமேஜை ஃபர்ஸ்ட் கண்டெய்னரா கிரியேட் பண்ணுவாங்க, அந்த கண்டெய்னர் கிரியேட் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துட்டு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போதான் உங்களுக்கு கண்டெய்னரோட ஸ்டேட்டஸ் வந்து என்ன வரும், ரன்னிங் ஸ்டேட்டஸ்க்கு வரும்னு சொல்ல வரேன். இது as per டாக்கர் லைஃப் சைக்கிள் இப்படிதான் இருக்கு. அது என்னோட கேள்வி கிடையாது. என்னோட கேள்வி என்னன்னா, எனக்கு HTTPD இமேஜை ரன் பண்ணனா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வருது, இட் ஒர்க்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் இட் ஒர்க்ஸ் வந்ததுனால அப்போ எனக்கு ஒரு 10 கண்டெய்னர் சென்ட் பண்றேன். 10 கண்டெய்னர்ஸ் எனக்கு என்ன இருக்கும், டிஃபால்ட்டா இட் ஒர்க்ஸ் தான் இருக்கு. கரெக்டா? அப்போ நான் 10 கண்டெய்னர்ல போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், டாக்கர் எக்ஸிக்யூட் பண்ணி உள்ள போய் மாத்திட்டு இருப்பேனா? நான் டிட்டர்மின் பண்ணிட்டேன், எனக்கு வெல்கம் டு டாக்கர் தான் வரணும், இதுக்கு மேல நான் எந்த கண்டெய்னர் ரன் பண்ணாலும் எனக்கு வெல்கம் டு டாக்கர் தான் வரணும்னு சொல்லி டிட்டர்மின் பண்ணிட்டேன். கரெக்டா? அப்போ
எனக்கு நான் திருப்பி போயிட்டு HTTP இமேஜ் டாக்கர் ரன் யூஸ் பண்ணி டாக்கர் எக்ஸிக்யூட் கண்டெய்னர் ஐடி போட்டு /bin/bash போட்டு நான் போயிட்டு ஆப் அப்டேட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி திருப்பி நான் போயிட்டு எடிட் பண்ணிட்டு இருப்பேனா? வெல்கம் டு டாக்கர் போட்டுட்டு இருப்பேனா? அது கிடையாது. அப்போ இத பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா, இது ஒரு அதாவது என்ன சொல்றது, ஒரு சேஞ்சஸ் பண்ண ஒரு கண்டெய்னரா, இந்த சேஞ்சஸ் நடந்த கண்டெய்னரை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், ஒரு இமேஜை கன்வெர்ட் பண்ண போறேன். இந்த கண்டெய்னரை பேஸ் பண்ணி நான் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்க போறேன்னு சொல்ல வரேன். புரிஞ்சுதா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் நம்ம கலர்ஸ் கொடுத்துருக்கலாம். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த கண்டெய்னரை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், இமேஜை நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ இங்க நம்ம என்ன பண்ணிருப்போம், புல்லு தெரியலையா, புல்லு இங்க ரன் யூஸ் பண்ணிருப்போமா? இதுக்கு பேர் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா கமிட். சரிங்களா? ஒரு கண்டெய்னரை நீங்க இமேஜா மாத்தணும். என்னது? ஒரு கண்டெய்னரை நீங்க இமேஜா மாத்தணும்னா அதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா டாக்கர் கமிட்னு தான் யூஸ் பண்ணணும். எந்த கண்டெய்னரை வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம். அப்போ இது கஸ்டமைஸ்டு கண்டெய்னரா மாறிடுச்சா? இது அந்த கஸ்டமைஸ் கண்டெய்னர் நம்ம என்ன பண்றோம், ஒரு இமேஜா மாத்திக்கிறோமா? எதுக்காக இமேஜா மாத்திக்கிறோம்? ஃபியூச்சர்ல அந்த இமேஜ் ரன் பண்ணா இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வராது, இட் ஒர்க்ஸ்லாம் வராது. ஸ்ட்ரைட்டாவே என்ன போகும், வெல்கம் டு டாக்கர் தான் வரும். கரெக்டா? அப்போ எனக்கு இந்த ஒரு கண்டெய்னர், அதாவது நான் எக்ஸிட் வெளியே வந்துடுறேன். ஸோ மிஷினுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ டாக்கர் பிஎஸ்ன்னு போட்டா எனக்கு இந்த கண்டெய்னர் ஓடிட்டு இருக்கா? இந்த கண்டெய்னர் ஐடி எல்லாமே இருக்கா? ஓகே ஃபைனா? இப்போ இந்த கண்டெய்னரை பேஸ் பண்ணி என்ன பண்ண போறேன், இமேஜ் எடுக்க போறேன். இப்போ நான் இப்போதைக்கு எத்தனை இமேஜ் இருக்குன்னு காட்டுறேன். எத்தனை இமேஜ் இருக்கு? ஒரு இமேஜ் தான் இருக்கா? இப்போ டாக்கர் கமிட், ஓகே, கண்டெய்னர் நேம் ஆர் கண்டெய்னர் ஐடி. கண்டெய்னர் ஐடி என்ன போட்டிருக்கு, 13 13 இது இருக்குல்ல கண்டெய்னர் ஐடி தானே. கண்டெய்னர் ஐடி ஃபுல்லா கூட போட்டுக்கலாம், இல்ல 13 கூட போட்டுக்கலாம், இல்ல 1 கூட போட்டுக்கலாம். ஏன் 1 போட்டுக்கலாம், பிகாஸ் ஒரு கண்டெய்னர் தான் இருக்கு, வேற எந்த கண்டெய்னருமே இல்ல. 13 போட்டேன். அப்புறம் நியூ இமேஜ் நேம் வந்து பாத்தீங்கன்னா நியூ HTTPன்னு சொல்லி போடுறேன். இமேஜோட நேம் என்னது, டாக்கர் கமிட் கண்டெய்னர் நேம் ஆர் ஐடி அண்ட் நீங்க வைக்க போகிற புதுசா இமேஜ் நேம் நீங்க இங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா ஓகே ஆயிடுச்சா? இப்போ டாக்கர் இமேஜஸ் போட்டேன்னா 2 இமேஜ் இருக்கா, நியூ HTTPன்ற இமேஜ் இருக்கா? ஓகேங்களா? இப்போ டாக்கர் ரன் -itd -, நேம்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது, அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு நேம்லாம் எடுத்துக்கும். அதெல்லாம் போடல. -p டபுள் கோட்ஸ்ல 7070:18 போட்டு டபுள் கோட்ஸ்ல HTTPD இமேஜ் நான் ரன் பண்ணனா எனக்கு ஒரு கண்டெய்னர் ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் போயிட்டு அதை ஹிட் பண்ணி பார்த்தனா எனக்கு என்ன கண்டென்ட் வரும்னு சொல்லி காட்டுறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண இமேஜை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன கண்டென்ட் வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? அப்போ உங்க ஐடியா வந்துரும்ல. அப்போ HTTP ரன் பண்ணா உங்களுக்கு வெல்கம் டு டாக்கர் வருதா இல்ல என்ன வருதுன்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதே மாதிரி நியூ HTTP ரன் பண்ணா நம்மளுக்கு வெல்கம் டு டாக்கர் வருதா இல்ல இட் ஒர்க்ஸ் வருதான்னு தெரிஞ்சிடும் இல்லையா? புரிஞ்சுதா? ஒர்க் ஆக மாட்டேங்குது, இப்படி போயிடுச்சுன்னா ஒர்க் ஆகுது. இது டேப் மட்டும் ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? அப்பா, சரி இதுலயே போடுறேன். சரி வேணாம், ஒரே இதுல கூட போடலாம். 7070ன்னு போடுறேன். என்ன வருது, இட் ஒர்க்ஸ் தான் வருது. கரெக்டா? இதனை 800 போட்டோன்னா அது நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இட் ஒர்க்ஸ் தான் இருந்துச்சு, ஆனால் சேஞ்சஸ் பண்ணதுனால வெல்கம் டு டாக்கர்னு வருது. ஓகேங்களா? ஸோ இது நான் இது வேணாம், இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். நான் 7070ன்னு வச்சிடறேன். இப்போ HTTP இமேஜை பேஸ் பண்ணி ரன் பண்ணா உங்களுக்கு என்ன வருது, இட் ஒர்க்ஸ்னு வருதா? இப்போ நான் என்ன பண்றேன், டாக்கர் ரன் -itd -p டபுள் கோட்ஸ்ல 9090:18 போட்டுட்டு
நியூ HTTPன்ற இமேஜ் நான் என்ன பண்ண போறேன், ரன் பண்ண போறேன். இப்போ நான் டாக்கர் PS போட்டா மொத்தமா 3 கண்டெய்னர் இருக்கு. இந்த 9090ன்றது தான் நம்ம நியூ HTTP இமேஜை பேஸ் பண்ணி ரன் ஆகின ஒரு கண்டெய்னர். இப்போ நான் போயிட்டு இங்க பாருங்க, ஸ்ட்ரைட்டாவே நான் வந்து போட்டேன்னா என்ன வருது புரியுதுங்களா? ஓகே, எதனால அப்படி வருது? நம்ம சேஞ்சஸ் பண்ணோமா? நியூ HTTP இமேஜுக்குள்ள போயிட்டு நான் போயிட்டு அந்த கண்டெய்னர் ரன் பண்ணி நான் போயிட்டு அந்த டாக்கர் கண்டெய்னருக்குள்ள என்டர் ஆயிட்டு இந்த HT டாக்ஸ்குள்ள போயிட்டு நான் சேஞ்சஸ் பண்ணனா இல்ல. புரியுதுங்களா? அப்போ ஒரு கஸ்டமைஸ்டு இமேஜா நீங்க ஒரு கண்டெய்னர்ல இருந்து எடுக்கணும்னா, ஒரு கஸ்டமைஸ்டு இமேஜா நீங்க எந்த கண்டெய்னர்ல இருந்து வேணா எடுத்துக்கலாம். அந்த இமேஜ் எடுக்கணும்னா the command is docker commit container name or id and the image name போட்டிங்கன்னா நீங்க எந்த கண்டெய்னர் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க இமேஜா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? ஆன்லைன் எஸ் ஆர் நோ கைஸ்? Yes, sir. எவ்ரிஒன்? எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. Yes. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நியூ HTTPன்ற ஒரு இமேஜ், கரெக்டா? அப்ப என்ன வந்துச்சுங்க, வெல்கம் டு டாக்கர் தான் வந்துச்சு. ஃபைன், ஓகே, சரி. இப்போ நம்மளுக்கு இந்த இமேஜ்ன்றது நம்மளுக்கு எங்க இருக்கு? நம்மளுடைய மிஷின்குள்ள இருக்கு. டாக்கர் இமேஜ் இருந்தாலும் சரி, டாக்கர் கண்டெய்னர் இருந்தாலும் சரி, எங்க இருக்குன்னா நம்மளுடைய மிஷின்குள்ள தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த இமேஜா இருந்தாலும் சரி, உங்களுடைய கண்டெய்னரா இருந்தாலும் சரி, இந்த மிஷின்குள்ள தான் இருக்கு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இமேஜ்க்கு தான் பாத்தீங்கன்னா பெருசா ஒரு டாக்கர் ஃபைல்ல எழுதி அது இமேஜை கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த இமேஜை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஒரு கண்டெய்னர் வந்து ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? சோ அந்த கண்டெய்னர் ரன் ஆயிட்டு இருக்குன்னா அப்போ நம்மளுக்கு ஒரு ஃபியூச்சர் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. இந்த இமேஜஸ் வந்து யாராச்சும் வந்து ஒரு நியூ ரிசோர்ஸ் வராங்களோ இல்ல நம்மளே தெரியாம கூட டெலிட் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் திருப்பி நம்ம டாக்கர் ஃபைல் எங்க இருந்து சொல்லி ரெஃபரன்ஸா கேட்கணும். ஒருவேளை நீங்க டாக்கர் ஃபைல் இருந்தீங்கன்னா நீங்க பில்ட் பண்ணிக்கலாம், அந்த டாக்கர் ஃபைலை பில்ட் பண்ணி ஒரு இமேஜை மாத்திக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சேஃபர் சைடை நோக்கி தான் போயிட்டு இருப்போம். என்ன பண்ணுவோம் சொல்லி கேட்டீங்கன்னா இமேஜை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நம்ம மிஷின்குள்ள இமேஜா இருக்கு, அதை நம்ம என்ன பண்ணலாம், பேக்கப்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ஃபைலா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். எதை? இமேஜையே, எந்த ஒரு இமேஜ், நான் கண்டெய்னர் பத்தி பேசல, இமேஜை நான் என்ன பண்ணலாம்னா டாக்கர் ஃபைல் கிடையாது, நான் ஒரு ஃபைலா கன்வெர்ட் பண்ணி வச்சுப்பேன்னு சொல்ல வரேன். டாக்கர் ஃபைல்ன்றது வேற, அது நம்ம அப்புறம் பார்ப்போம், போக போக நம்ம டாக்கர் ஃபைலை எழுத போறோம். சரிங்களா? என்னோட இமேஜ் இருக்கு பாத்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்கா? இந்த 2 இமேஜ்ல உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஃபைலா நீங்க உங்க மிஷின்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு cd/opt அப்படின்ற ஒரு பாத்துக்குள்ள நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாத்துக்குள்ள தான் எனக்கு எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்னுடைய இமேஜுக்கு உண்டான ஒரு பேக்கப் ஃபைல்ஸ் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதாவது பேக்கப் ஃபைல்ஸ் இந்த சென்ஸ் இமேஜை ஃபைலா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி நீங்க எந்த பாத்ல வேணுமோ நீங்க எந்த பாத்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் சொல்ல வரேன். அப்போ ஒரு இமேஜை எப்படி நீங்க ஒரு ஃபைலா கன்வெர்ட் பண்றது அதை நம்ம பார்க்க போறோம். இது என்னது, ஒரு இமேஜை எப்படி நம்ம என்ன பண்ண போறோம், ஃபைலா கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். நோ ப்ராப்ளம், சரி ஓகே, தேவையில்லை. என்ன பண்ண போறேன், ஒரு ஃபைலா ஒரு இமேஜை நான் என்ன பண்ண போறேன், கன்வெர்ட் பண்ணி வைக்க போறேன். சரிங்களா? ஸோ இந்த இமேஜ், அதாவது சாரி, இந்த எந்த இமேஜ் இருந்தாலும் நீங்க ஒரு ஃபைலா கன்வெர்ட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து என்னவா முடியணும்னா அந்த நேம் என்ன வேணா வைக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். அந்த நேம் என்ன வேணா வைக்கலாம். பட் அது என்னவா முடியணும்னா டார் ஃபைல்ல தான் முடியணும். .tar. புரியுதுங்களா? டார்ல தான் உங்களோட இமேஜை நீங்க என்ன பண்ண முடியும், நீங்க ஜிப் பண்ணி வச்சுக்க முடியும்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா சேவ், டாக்கர் சேவ். புரியுதுங்களா? டாக்கர் சேவ்ன்றதுதான் இது யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட். அப்போ என்னோட இமேஜ் நேம் வந்து சாரி என்னோட ஃபைலோட நேம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இமேஜ் லைக் வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் இமேஜ் அப்படி சொல்லி சும்மா போடுறேன். .tar. இந்த நேம் என்ன வேணா இருக்கலாம் சொன்னா இல்லையா? பட் ஆனா என்ன முடியணும், டார்ன்னு தான் முடியும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்றேன், என்னுடைய நியூ HTTP இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இமேஜை நான் என்ன பண்ணிக்க போறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா
ஒரு டார் ஃபைலா என்னோட மிஷினுக்குள்ள சேவ் பண்ணி வச்சுக்க போறேன். எப்படி சேவ் பண்றது? டாக்கர் சேவ் -o, சரிங்களா? டாக்கர் சேவ் -o, அப்புறம் எந்த பாத் வேணுமோ, நான் என்ன சொன்னேன், ஓபிடி பாத்துக்குள்ள வேணும்னு சொன்னேன், இல்லைன்னா டெம்பரரி பாத்துக்குள்ள போட்டுக்கிறேன். சும்மா ஓபிடி நிறைய ஃபைல்ஸ் தான் இருக்கட்டும், டெம்பிள் போட்டுட்டு சும்மா பேக்கப், இந்த நேம் என்ன வேணா இருக்கலாங்க, சரிங்களா? எந்த நேம் வேணா இருக்கலாம், இமேஜ் டாட் டார் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த இமேஜை நான் டாரா மாத்த போறேன், நியூ HTTPDன்ற இமேஜை நான் என்ன பண்ண போறேன், டாரா மாத்த போறேன் சொல்லிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா ஓகே அடிச்சா, ஓகே அடிச்சா. இப்போ நம்ம எல்எஸ் போட்டா இங்க இருக்குமா? இங்க இருக்காது. எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? cd/temp-க்குள்ள போனீங்க அப்படின்னா இருக்கா? பேக்கப் image.tar சொல்லி புரியுதுங்களா? அப்போ ஒரு கண்டெய்னர்ல இருந்து ஒரு கஸ்டமைஸ் இமேஜ் எடுக்கிறது தெரியும். அந்த இமேஜை நம்ம ஃபைலாவும் சேவ் பண்ணிக்கலாம். அது டார். சரி, இப்போ இந்த இமேஜை நானே பண்றேன், வேணும்ட்டு நான் டெலிட் பண்றேன். டாக்கர் இமேஜஸ்ன்னு போட்டு டாக்கர் RMI, ஓகே, இமேஜ் நேம் ஆர் இமேஜ் ஐடி, இமேஜ் ஐடி வந்து பாத்தீங்கன்னா B3 இருக்கா? B3 போட்டு என்டர் அடிக்கிறேன். என்ன சொல்லுது? கான்ஃப்ளிக்ட் unable to delete image cannot be forced. ஏன்? image is being used by the container. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கண்டெய்னரை ஸ்டாப் பண்ணி பண்ணலாமா? சரியா? அப்போ டாக்கர் PS ன்னு போட்டால் டாக்கர் இந்த கண்டெய்னர் ரன் ஆயிட்டு இருக்கு, 3F தான் ரன் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். டாக்கர் ஸ்டாப் 3F போட்டு என்டர் அடிக்கிறேன். ஸ்டாப் ஆயிடுச்சா? இப்போ டாக்கர் இமேஜஸ் போட்டால் இமேஜ் இருக்கு. இப்போ டாக்கர் RMI அப்புறம் P3 என்ன சொல்லுது? இப்போ என்ன சொல்லுது? இது மாதிரி ஒன்னா பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணும்போது cannot be forced வந்துருச்சு, ஏன்னா கண்டெய்னர் ரன் ஆயிட்டு இருந்ததுனால. இப்போ must be forced வருது. இதுவே கண்டெய்னர் இல்லைன்னா நீங்க ஃபோர்ஸ்லாம் பண்ண தேவையில்ல, டாக்கர் RMI போட்டாலே உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். புரிஞ்சுதா? எந்த இடத்துல ஃபோர்ஸ்ஃபுல் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஃபோர்ஸ்ஃபுல்லா யூஸ் பண்ண முடியாது, புரியுதுங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், RMI பக்கத்துல என்ன பண்ணணும், -f போட்டால் டன் ஆயிடுச்சா? டெலிட் ஆயிடுச்சா? இப்போ நான் என்ன பண்றேன், டாக்கர் இமேஜஸ் போட்டேன்னா எனக்கு இமேஜஸ் இருக்கா? ஃபியூச்சர் இப்படி லாஸ் ஆயிடுச்சா? ஆனா நம்மகிட்ட தான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நம்மகிட்ட தான் இது இருக்கு, என்ன இருக்கு, டார் ஃபைல இருக்குல்ல. அப்ப அந்த டார் ஃபைல நம்ம இமேஜ் எப்படி கன்வெர்ட் பண்றது, அதுன்னு உங்களுக்கு தெரியலையே. இப்போ என்னோட இமேஜ் வந்து டார் ஃபைலா மாறிடுச்சு. இந்த இமேஜ் திருப்பி இப்படி ஃபைல இமேஜா மாத்து, சாரி, இந்த ஃபைல் எப்படி இமேஜா மாத்துறது? அதுக்கு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருப்பி என்ன பண்றேன், என்னோட ஃபைலையே திருப்பி நான் என்ன பண்றேன், இமேஜா கன்வெர்ட் பண்ணிக்க போறேன். அது எந்த இமேஜ் நேம் வச்சோமோ அந்த இமேஜ் நேம்லயே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நம்ம வந்து எதுவுமே நேம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கமாண்ட் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா ஐடியா வரும் உங்களுக்கு. சரிங்களா? இதுக்கு பேர் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா லோடு. ஓகேங்களா? லோட். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், டாக்கர் லோட் -i, எந்த ஃபைல் நேமு, ஸோ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி தான் இருக்குமா? ஸோ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி இருந்தானா சரி, ஓகே, டெம்ப்னு போடுறேன், டெம்ப் கூட போட்டு டாட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி தானே இருக்கும். backup.tarன்னு போட்டா பாத்தீங்களா, லோடட் இமேஜ் வந்துருச்சா? இப்போ டாக்கர் இமேஜ் போட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா வந்துருச்சா? புரிஞ்சுதா? ஓகே, ஆன்லைன் எவ்ரிவன், எஸ் ஆர் நோ கைஸ்? எஸ் ப்ரோ. Okay, sir. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லிங்கன்னா, ரெஃபரன்சஸ்க்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு கூட நம்ம ஒரு கண்டெய்னர் இமேஜா டக்குன்னு கேட்பாங்க, ஒரு கண்டெய்னர் எப்படிங்க இமேஜா மாத்துறது? ஸோ வை டு வி யூஸ் தட்? நான் சொன்ன லெசனே சொன்னேன்னா, எனக்கு நான் ஃபியூச்சரிஸ்ட், நான் வந்து ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ணும்போது எனக்கு இமேஜஸாக வேணும், எனக்கு அதே கண்டெய்னர் திருப்பி திருப்பி சேஞ்சஸ் பண்ண மாட்டேன், அந்த கண்டெய்னர் என்ன பண்ணுவேன், ஒரு இமேஜா கன்வெர்ட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கு டாக்கர் கமிட் யூஸ் பண்ணிப்பாங்க.
அப்புறம் நான் அந்த இமேஜ் என்னோட இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து செக்யூரிட்டி கிடையாது, எனக்கு சேஃபரா இருக்குமா இல்லைன்னு தெரியாதுங்க. நான் என்ன பண்ணிப்பேன், நான் லோக்கல் ஒரு ஃபைலா சேவ் பண்ணிப்பேன், ஒரு டார் ஃபைலா சேவ் பண்ணிப்பேங்க. அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவேன்னா டாக்கர் சேவ் ஐஃபன் ஓன் யூஸ் பண்ணிப்பேங்க. திருப்பி நான் வந்து இந்த கண்டெய்னரை மாத்தணும்னு நினைச்சேன் அப்படின்னா சாரி இமேஜா மாத்தணும்னு நினைச்சேன்னா நான் என்ன பண்ணிப்பேன், எனக்கு டாக்கர் லோட் ஐஃபன் ஐ போட்டோன்னா எனக்கு திருப்பி இமேஜா மாறுங்க அப்படி சொல்லி யூஸ் பண்ணும். ஐஃபன் ஐ என்னது, இமேஜா, ஐஃபன் ஐடிடிக்கு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புஷ் நீங்க பண்றீங்களா நான் பண்ணட்டுமா, நாங்களே பண்ணணுமா? புஷ் நான் பண்ணி ஐடிடி எடுத்து டாக்கர் ஃபைல் எடுத்தேன்னா எடுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ என்கிட்ட டாக்கர் இமேஜ் இருக்கா, இந்த இமேஜ் இருக்கா. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த இமேஜை நியூ ஹெச்டிடிபின்ற இமேஜை நான் என்ன பண்ணிக்க போறேன், ஐ எம் கோயிங் டு புஷ் டு வேர், டாக்கர் ஹப்புக்கு நான் என்ன பண்ண போறேன், புஷ் பண்ண போறேன். சரிங்களா. டாக்கர் ஹப்புக்கு நான் என்ன பண்ணிக்க போறேன்னா ஐ எம் கோயிங் டு புஷ் இட். அப்போ டாக்கர் ஹப்புக்கு நீ டைரக்டாலாம் புஷ் பண்ண முடியாது. கனெக்டிவிட்டி ஓகே. அண்ட் இப்போ எனக்கு இமேஜா இருக்கா, கரெக்டா, அந்த இமேஜ் எல்லாம் டைரக்டா நீங்க புஷ் பண்ண முடியாது. சரிங்களா. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், டேக்னு ஒன்று வைக்கணும். டேக் வைக்கிறதுக்கு நான் டாக்கர் ஹப் லாகின் பண்ணணுமே. ஷார்ட்கட்ல நியூ டேப் பண்றது எப்படிங்க, கண்ட்ரோல் என்னது, எட்ஜா, குரோமே இது தலைவலி, எட்ஜ் ரொம்ப மோசம். அதான் கேட்டேன், லேப்டாப் லைக் ஓகே ஃபைன், அதுலயே மாத்திக்கிறேன். டாக்கர் ஹப்ல லாகின் ஆயிடுறேன். டாக்கர் ஹப்புடைய செட்டிங் கிடைச்சு தெரியுமா, டாக்கர் ஹப் அக்கௌண்ட் யாராவது வச்சிருக்கீங்களா, என்ன நேம் சொல்லுங்க, ஸ்பெல் பண்ணுங்க. எஸ்ஐஎஸ் என்ஐ பிஏ பியூ அட் ஓகே SONY வச்சிருக்கேன், மறந்துட்டேன், அதனாலதான். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, டாக்கர் ஹப் நம்ம லாகின் பண்ணி வச்சுட்டு we can able to push it to our டாக்கர் ஹப். எப்படி புஷ் பண்றது சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் ரெபாசிட்டரிஸ்லாம் இருக்கா, இந்த ரெபாசிட்டரிஸ்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மள கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்துக்கலாம், ஆர் எல்ஸ் நம்ம ஸ்டேட்டை கூட புஷ் பண்ணிக்கலாம். சும்மா கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க. வரலையா, சரி ஓகே நோ ப்ராப்ளம். நான் என்ன பண்ணிடுறேன், பாசிட்டிவ்ஸ் இல்லைன்னா எப்படி புஷ் பண்றது, பாசிட்டிவ்ஸ் வேணுமே. வந்திருக்கா,
ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வெரிஃபை பண்ணிட்டீங்களா? சரி, ரெபாசிட்டரிஸ் கிரியேட் ரெபாசிட்டரின்னு கொடுத்துட்டு டாக்கர் ஹப் வந்து பப்ளிக் ரெபாசிட்டரியா பிரைவேட் ரெபாசிட்டரியா? என்ன ரெபாசிட்டரி? டாக்கர் ஹப் பப்ளிக் ரெபாசிட்டரியா பிரைவேட்? பப்ளிக் ரெபாசிட்டரி. டாக்கர் ஹப்ன்றது உங்களுடைய பப்ளிக் ரெபாசிட்டரின்னு சொல்ல வர. ரியல் டைம்ல நம்மளுடைய ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ண போறது மைக்ரோ சர்வீசஸ் ப்ராஜெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கஸ்டமைஸ் டாக்கர் ஃபைலை எழுதி நம்ம ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் டாக்கர் ஃபைல் எழுதி நம்ம அந்த இமேஜை கொண்டு போயிட்டு டாக்கர் ஹப்லாம் போட்டு வச்சுக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பிரைவேட் ரெபாசிட்டரிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். லைக் என்னன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸஸ் இருக்கு, இதெல்லாம் பிரைவேட் ரெபாசிட்டரி. அதே மாதிரி ஏடபிள்யூஎஸ்ல ஒரு சர்வீஸ் இருக்குல்ல, ECR எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு சர்வீஸ் இருக்கு. அந்த சர்வீசஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய டாக்கர் இமேஜஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இமேஜை புஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ண போறேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன், சும்மா வந்துட்டு டாக்கர் ஜூலை 9 AM அப்படி சொல்லி சும்மா வைக்கிறேன். பப்ளிக் ரெபாசிட்டரின்னு சொல்லிட்டு நான் சும்மா கிரியேட் ரெபாசிட்டரின்னு கொடுத்துட்றேன். ஸோ மை ரெபாசிட்டரி ஹஸ் பின் கிரியேட்டட். ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்னோட இமேஜை வந்து என்னால் டைரெக்டாக புஷ் பண்ண முடியாதுங்க. என்ன பண்ணணும் சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டேகா மாற்றணும். என்ன மாற்றணும்? டேக் மாற்றணும். எப்படி டேக் மாத்துறது சொல்லி கேட்டிங்கன்னா டாக்கர் டேக், அப்புறம் இவங்க இதுக்கு பார்த்தீங்களா, இவங்க நேம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் டேக் நேம். இதுதான் இதுக்கு தான் அனுப்ப போறேன், இந்த இவங்களுடைய டாக்கர் ஹப் தான் அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு இந்த டேக் நம்ம போடணும். அப்போ சிஸ்னி அப்புறம் என்ன வருமே கோலன் நியூ HTTPD அப்படின்னு போட்டுட்டு எந்த இமேஜ் நியூ HTTPD இமேஜ்னு சொல்லி நான் என்ன பண்றேன், நான் டேகா மாத்துறேன். அது மாதிரி இல்லையோ, நான் ஒரு நிமிஷம் கமெண்ட் மட்டும் பார்த்துக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்லாஷ் டாக்கர் டேக் நியூ HTTPD தான் நம்ம என்ன பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா லேட்டஸ்ட்னு சொல்லி அது டேக் வந்துச்சுங்க, அது வேற. இந்த இமேஜ் தான் நம்ம என்ன பண்றோம்னா என்ன பண்ண போறோம், நம்மளுடைய டேகா மாத்த போறோம். ஸோ அக்கௌண்ட் நேம் இதுதான், ஸ்லாஷை போட்டுருந்தேன், ஸ்லாஷ் நியூ HTTPD அப்படின்னு போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா ஓகே அடிச்சா டேகா மாத்திட்டோமா. இப்போ டாக்கர் இமேஜஸ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் மாத்தி போட்டேன், இது ப்ரீவியஸா போட்டதுனால வரல நமக்கு. அப்போ டாக்கர் டேக் இமேஜ் நேம் அதுக்கப்புறம் தான் உங்களுடைய டேகோட நேம். அப்போ இங்க நம்ம டேக் விழுந்திருக்கா, இதுதான் நம்மளுடைய டேக். சரிங்களா, இது நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ நான் புஷ் பண்ணணும். புஷ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், நீங்க டாக்கரை லாகின் பண்ணியிருக்கணும். அப்போ டாக்கர் லாகின் அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சிங்க அப்படின்னா யூசர் நேம் என்ன சொன்னீங்க, சிஸ்னி தான் யூசர் நேம். ஓகே, ஸோ லாகின் சக்சீடட் வந்துருச்சா, டன்னா. நெக்ஸ்ட் டாக்கர் இமேஜஸ் போட்டுட்டு டாக்கர் புஷ், அப்புறம் இந்த டேக் உடைய நேம் போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா புஷ் ஆகுதா. ஓகேங்களா, இதுதான் உங்களுடைய புஷிங் ஃப்ரம் யுவர் லோக்கல் மிஷின் டு யுவர் டாக்கர் ஹப்னு சொல்ல வர. கிளியரா? ஃபைன் கைஸ். ஓகே, எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட்? ரெபாசிட்டரிஸ் எங்க இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக் லைக் இதுக்கு புஷ் பண்ணா நான் தனியாக கிரியேட் பண்ணேன், அது தேவையில்லாமல் லைக் இங்கே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நினைச்சு இமேஜை தனியாக புஷ் ஆகிட்டு சொல்ல வர. நீங்கள் அதாவது நான் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி தான் புஷ் பண்ண அவசியம் கிடையாது. ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணதை காட்டிட்டு
காட்டிட்டேன் எப்படி ரெபாசிட்டரி பண்ணி சொல்லி காட்டினேன். அண்ட் நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா இந்த இமேஜ் நீங்க என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டாக்கர் ஹப்புக்கு புஷ் ஆயிடுச்சுங்க. பாத்தீங்களா, லேட்டஸ்ட் இந்த டேக்ல டைப் இமேஜ்ல ஃபியூ செகண்ட்ஸ் அகோ வாஷ் புஷ்னு வந்துருச்சு. கிளியர்? இப்படிதான் டாக்கர் ஹப்புக்கு நம்ம புஷ் பண்றது. நம்ம டாக்கர் ஹப்புக்கு ரியல் டைம்ல புஷ் பண்ண மாட்டோம். பப்ளிக்கா இருக்கிற இமேஜஸ் மட்டும் தான் என்ன பண்ணுவோம், டாக்கர் ஹப்புக்கு புஷ் பண்ணி வச்சுப்போம். இஃப் இன் கேஸ் நம்மளுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, சரிங்களா? ஏன்னா நம்மளோட நம்மளோட அக்கௌண்ட்ல கூட நம்ம டாக்கர் இமேஜ் தான் நம்மளோட ஆர்கனைசேஷனோட ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணும்போது அந்த இமேஜ் எல்லாம் புஷ் பண்ணி வச்சுக்கூடாது. ஏன்னா நம்மளோட யூஆர்எல் யாராவது ஆக்சஸ் பண்ணிட்டாங்கன்னா தெரிஞ்சிருவாங்களா, இமேஜ் எடுத்துருவாங்கல்ல. புரியுதுங்களா? டேக் போட்டு எடுத்துட்டாங்கன்னா புல் பண்ணி எடுத்துப்பாங்க, அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போயிடும். அதனால நம்ம டாக்கர் ஹப்புக்கு வச்சுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஃபைன். இப்போ வாட் வி ஆர் கோயிங் டு சீனா, இப்போ நம்ம கிட்ட டாக்கர் இமேஜஸ்லாம் இத்தனை இருக்கு. 2 இமேஜஸ் இருக்கு, ஒரு டேக் இருக்கு. அதே மாதிரி டாக்கர் பிஎஸ்ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 2 கண்டெய்னர்ஸ் இருக்கு. அந்த ஒரு கண்டெய்னர்ஸ் இன்னொரு கண்டெய்னர் இருக்குல்ல. டன். இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்லி தர போறேன்னா ஐடிடி அதுக்குள்ள டெஃபினிஷன் சொன்னேன். ஐ என்னது? இன்புட் ஆர் இன்டராக்டிவ். இன்புட் ஆர் இன்டராக்டிவ். சரிங்களா? டீனா டெர்மினல், டீனா டிட்டாச்ட். ஓகேங்களா? இப்போ யூசுவலி நம்ம என்ன பண்ணுவோம், டாக்கர் கண்டெய்னர் ரன் பண்றது கமாண்ட் என்ன? டாக்கர் ரன் -itd -name போட்டாலும் போடலாம் இருக்கலாம். நெக்ஸ்ட் கேபிட்டல் P டபுள் கோட்ஸ்ல 9090 போடுறேன். பிகாஸ் அந்த போர்ட் நம்பர் நம்ம எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டோம், கண்டெய்னர் ரிமூவ் பண்ணிட்டோம். :80 டபுள் கோட்ஸ்ல போட்டு நான் என்ன பண்றேன், HTTPD ஆர் நியூ HTTPD எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நியூ HTTPD எடுத்துக்கிறேன். இதுதான் நம்ம கண்டெய்னர் ரன் பண்றது கமாண்ட் சொல்லியிருப்போம். கரெக்டா? இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், டின்ற வார்த்தை என்ன சொன்னீங்க, டிட்டாச் சொன்னீங்களா? இந்த டின்ற வார்த்தை நான் ரிமூவ் பண்றேன், ரன் பண்றேன். எனக்கு ஏதோ could not reliably determine the server is fully qualified domain name இதெல்லாம் வந்திருக்கு, ஏதோ ரிக்வெஸ்ட்லாம் வந்திருக்கு. இப்போ நான் போயிட்டு என்ன பண்றேன், என்னங்க இதுலயே வா. ஆமா ரைட், வெரி குட். ஸோ கோலன் என்ன போர்ட் நம்பர் 9090 அது போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சா? ஓகேங்களா? இப்போ நான் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருந்தேன்னா வருது. ஆனா இங்க செக் பண்ணி பாத்தீங்களா, என்ன காட்டுது? இது என்னது? இது இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ். கரெக்டா? யாரோட ஐபி? என்னோட ஐபி. என்னது? என்னோட ஐபி. நீங்க -d வார்த்தை நீங்க யூஸ் பண்ணாம நீங்க கண்டெய்னர் ரன் பண்ணீங்க அப்படின்னா அது உங்க கண்டெய்னர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டிட்டாச்ட் விட்டு வெளியே வந்துட்டு உங்களுக்கு முன்கூட்டியே ஃபோர் கிரவுண்ட்ல ரன் ஆகுதுன்னு சொல்ல வராங்க. ஃபோர் கிரவுண்ட் பேக் கிரவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த டிட்டாச்ன்ற வேர்ட் நான் யூஸ் பண்ணாதனால அது வந்து என்ன ஆயிடுச்சு, டிட்டாச் விட்டு வெளியே வந்துடுச்சு. கண்டெய்னர் வந்து அதை விட்டு வெளியே வந்ததுனால உங்களோட கண்டெய்னர் வந்து ஃபோர் கிரவுண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஃபோர் கிரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த கண்டெய்னரை யாரெல்லாம் ஆக்சஸ் பண்றாங்களோ அவங்களோட ஐபி அட்ரஸ் எல்லாமே நமக்கு என்ன பண்ணுது, இந்த ஃபோர் கிரவுண்ட்லயே காட்டுது அப்படின்னு சொல்ல வரேன். கரெக்ட்டுங்களா? இப்போ நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐபி அட்ரஸை நான் உங்களுக்கு தரேன். சாட்ல வேணா டைப் பண்ணி ஹிட் பண்ணி பாருங்க. நான் சாட் போறதுக்குள்ள அது ஒரு பல மணி நேரம் ஆயிடும். சும்மா யாராவது ஹிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஐபி சும்மா 2 பேர் ஹிட் பண்ணி பார்த்தீங்கன்னா 18.133.195.124:9090 ஹிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெல்கம் டு டாக்கன் வரும். கண்டிப்பா வராமலாம் இருக்காது. வருதா? வருதுங்களா?
அப்போ இங்க வந்து பாருங்களேன், பாத்தீங்களா யாரெல்லாம் ஹிட் பண்றாங்கன்னு சொல்லி அவங்களோட ஐபி அட்ரஸ் தான் காட்டுதா? யாரெல்லாம் ஹிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு ஹிட் பண்ண சொன்னேன்னா உங்க ஐபி அட்ரஸ் தெரிஞ்சுக்க தான் ஹிட் பண்ண சொன்னேன். நான் ஹேக்கர்லாம் கிடையாதுங்க. சும்மா லைக் எதுக்கு சொல்றேன்னா போதும் போதும். எதுக்கு சொல்றேன்னா என்னுடைய ரியல் டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய கண்டெய்னர் யார் ஆக்சஸ் பண்றாங்களோ போதும். ஆன்லைன் போதுங்க. என்னோட கண்டெய்னர் வந்து யார் ஆக்சஸ் பண்றாங்களோ அவங்களுடைய லாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அவங்களோட ஐபி அட்ரஸஸ், இது வந்து என்ன சொல்றது, லயபிள் ஆக்சஸா, அதாவது கரெக்டான யூசர் தான் வராரா, இல்ல வந்து அன்னோன் யூசர் வராங்களா, சரிங்களா? இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா லைக் ஹேக்கர்ஸ் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ஐபி அட்ரஸை ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க வந்து ஆக்சஸ் பண்றாங்களா, அது இதெல்லாம் என்ன ஆகும்னா நீங்க -d வார்த்தை யூஸ் பண்ணாம நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறுத்த மாட்டீங்க. சரிங்களா? -d வார்த்தை நீங்க யூஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டெய்னர் வந்து ஃபோர் கிரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். ஆயிட்டு இருக்கு, ஃபோர் கிரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு நீங்க வெளியே வரணும்னா Ctrl+C யூஸ் பண்ண பாத்தீங்களா, Ctrl+C யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வெளியே வந்துருவீங்க அர்த்தம். அந்த டெர்மினலை விட்டு வெளியே வந்துருவீங்க அர்த்தம். டெர்மினல் கிடையாது, அந்த ப்ராசஸ் விட்டு வெளியே வந்துருவீங்க. நான் டெர்மினல் சொன்னா வந்து வார்த்தை மாறிடும். அந்த ப்ராசஸ் விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, இவ்வளவு பேர் ஹிட் பண்ணீங்களா சொல்ல என்ன வருது? வருதா? சைட் cannot be reached னு வருதா? ஏன் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க -d வார்த்தை யூஸ் பண்ணாததுனால உங்க கண்டெய்னர் டிட்டாச் விட்டு வெளியே வந்துட்டு ஃபோர் குள்ள ரன் ஆயிட்டு இருந்துச்சு. ஃபோர் குள்ள ரன் ஆகும்போது லைவா என்னால லாக்ஸ்ன்றது பார்க்க முடிஞ்சது. ஆனால் அந்த ப்ராசஸை விட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கண்டெய்னருடைய ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா PS போட்டா அந்த கண்டெய்னர் இல்ல. இப்போ நான் PS-A போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பாத்தீங்களா எக்ஸிட் ஆயிடுச்சா? என்ன ஆயிடுச்சு? எக்ஸிட் ஆகி கிடைக்குது. அப்போ கண்டெய்னர் ரன் பண்றதுக்கெல்லாம் நீங்க வெறும் d வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். IT கூட யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ITன்றது தேவையே கிடையாது. ஸ்டார்டிங்ல சொல்லும்போது ITD சொல்லியிருப்பாங்க, அது அப்படியே சொல்லணும், கூட கொண்டு போயிருப்பாங்க. இதுக்கு மேல நீங்க கண்டெய்னர் ரன் பண்ணணும்னா IT வார்த்தை தேவையில்லை. ஏன்னா IT வார்த்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஐடியா வரும் ஏன் IT வார்த்தை உங்களுக்கு யூஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு. இப்போ d வார்த்தை புரிஞ்சுதா? அப்போ d வார்த்தை நம்ம இல்லாம ஒரு கண்டெய்னர் ரன் பண்ணோம்னா அது டிட்டாச்மெண்ட்ல போயிடும். உங்க கண்டெய்னர் ஃபோர் ரன் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு சர்டன் ப்ராசஸ் வரைக்கும் தான் லைவா இருக்கும் போது மட்டும் தான் அது கண்டெய்னர் வந்து யூஸ் பண்ண முடியும். அதை விட்டு இந்த ப்ராசஸ் வெளியே வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கண்டெய்னர் ஆயிடும், உங்களுக்கு ஸ்டாப் மோடுக்கு போயிடும் சொல்ல வர. புரிஞ்சுதா? ஓகே, ஆன்லைன் கிளியர்? Yes or no guys? Clear. Yes bro, clear bro. சரி, ஒரே ஒரு கண்டெய்னர் இருக்கட்டும், சரிங்களா? இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டெய்னர் இருக்கு. இப்போ ஐக்கும் டீக்கும் டிஃபரன்ஸ் சொல்ல போறேன். டாக்கர் கண்டெய்னருக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு என்ன கமாண்டுங்க? exec, அப்புறம் என்ன பண்ணும்? -it. ஐனா இன்புட் ஆர் இன்டராக்டிவ், டீனா டெர்மினல் சொல்லிருந்தா. 13ன்றது என்னது? கண்டெய்னர் ஐடி /bin/bash. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஐன்ற வார்த்தை நான் யூஸ் பண்ணல, போட்டு என்டர் அடிக்கிறேன். உள்ள போச்சா இல்லையா? உள்ள போச்சு. ஐன்ற வார்த்தை யூஸ் பண்ணா கூட உள்ள போச்சு. இப்போ ls போட்டா நம்மளுக்கு hdocks பின்லாம் காட்டணும்ல, எதுவுமே காட்டல. ஏன்? ஏன் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது? ஏன்? ஏன்? -iக்கு மீனிங் என்ன? திருப்பி அதான் கேக்குறேன். இன்புட் ஆர் இன்டராக்டிவ். அதால -iன்ற வேர்ட் யூஸ் பண்ண முடியாதனால உங்க என்ன பண்ண முடியல, இன்புட்டை கொடுக்க முடியல, ஆர் எல்ஸ் இன்டராக்ட் பண்ண முடியலன்னு சொல்ல வர. இன்டராக்டே பண்ண முடியலன்னா எனக்கு எப்படி நான் போடுற எதுவா இருந்தாலும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும்? புரிஞ்சுதா? அப்போ நான் ஒரு கண்டெய்னருக்குள்ள போய் பேச போறேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு இன்டராக்ட் பண்ணாதான் பேசும். அப்போ -i கண்டிப்பா இங்க மேண்டேட்டரி யூஸ் பண்ணி தான் ஆகணும். புரியுதுங்களா? ஓகே, இதுதான்
இன்புட் ஆர் இன்டராக்டிவ். அப்போ எனக்கு கண்டென்ட் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு நான் லெட்டர் லெட்டர் ஐன்றது ஐ கிடையாது, லெட்டர் ஐன்றது நான் யூஸ் பண்ணணும். அப்போதான் என்னால என்ன பண்ண முடியும், இன்டராக்ட் பண்ண முடியும் சொல்ல வர. இது எப்படி எப்படி வெளியே விட்டு வருது? இப்போ எக்ஸிட் கொடுத்தாலும் பாருங்களேன் ஒர்க் ஆகல, எது கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது, இன்டராக்டா பண்ண முடியல. கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடலாம். சரிங்களா, வெளியே வந்துட்டேன். இப்போ இதே கமாண்ட்ல ஐ இன்க்ளூட் பண்ணிடுறேன். அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும், இன்புட் கொடுக்க முடியுமா? சரி, இப்போ நம்ம யூஸ் பண்ற டி என்ன சொல்றது, டெர்மினல்ல. இதுக்கு பேர் என்னது, டெர்மினல். என்ன டெர்மினல்? ஷெல் டெர்மினல். ஓகேங்களா? இப்போ நான் எதுக்குள்ள இருக்கேன், ஷெல்லுக்குள்ள இருக்கேன். இப்போ நீங்க ஒரு வாட்டி நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கும்போது நான் சர்வருக்குள்ள போறேன், சர்வருக்குள்ள போக சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கிடையாது. சரிங்களா, நம்ம ஒரு ஷெல்லுக்குள்ள இருக்கோம். ஆனா என்ன ஷெல்லுக்குள்ள இருக்கும்னா, பேஷ்ன்ற ஒரு டெர்மினல் இருக்கு பாத்தீங்களா. இப்போ நம்ம யூஸ் பண்ற டெர்மினல் என்னது, பேஷ் டெர்மினல் நம்ம யூஸ் பண்ணிட்டு, அதனால தான் நான் பேஷ்ன்ற வார்த்தை நான் கொண்டு வரேன். டி டிஃபைன் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, டி டிஃபைன் பண்ணி இந்த இடத்துல பேஷ் பின்ல உனக்கு பேஷ் டெர்மினல் வச்சிருப்பான். அதனால தான் எனக்கு என்ன பண்ண முடியுது, பேஷ் கமெண்ட்ஸ் எல்லாமே நீ யூஸ் பண்ண முடியுது. அண்ட் மோர் ஓவர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஷ் டெர்மினலுக்கு தான் இப்படி இருக்கும். நான் எதுக்குள்ள ரூட்டுக்குள்ள இருக்கேன், இந்த மிஷினுக்குள்ள இருக்குன்னு சொல்லி காட்டும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, பேஷுக்கு பதிலா எஸ்ஹெச்னு போட்டா என்னது, ஷெல் டெர்மினலுக்குள்ள போறேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஷெல் டெர்மினல் சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம இருக்கிறது ஷெல்லுக்குள்ள இருக்குன்னு சொல்லி புரியறதுக்கு நான் ஷெல் டெர்மினல்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணேன். இப்போ நம்ம இருக்கிறது என்ன சொன்னேன், நம்ம பேஷ் டெர்மினல் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். இப்போ நான் வந்துட்டு இந்த கண்டெய்னருக்குள்ள போறதுக்கு நான் எந்த டெர்மினல் யூஸ் பண்ணி போறேன், ஷெல்ன்ற ஒரு டெர்மினல் யூஸ் பண்ணி நான் உள்ள போறேன். போட்டு என்டர் அடிச்சேன்னா உள்ள போயிட்டேன்னா ஹேஷ்டேக்னு காட்டுது. ஆனா எதுக்குள்ள இருக்க, எங்க இருக்கேன்னு சொல்லி நமக்கு தெரியுதா, தெரியல. ஆனா எல்எஸ்லாம் போட்டா பாத்தீங்களா ஒர்க் ஆகுதா? அப்ப எதுக்குள்ள இருக்கேன், கண்டெய்னருக்குள்ள தான் இருக்கேன். ஆனா கண்டெய்னருக்குள்ள இருக்கனா இல்ல மிஷினுக்குள்ள இருக்கனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. முன்னாடிலாம் பேஷ் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்படிதான் இருந்துச்சு. லினக்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படிதான் இருந்துச்சு. புரியுதுங்களா? இதுதான் ஷெல் டெர்மினல். இப்போ நான் சிடி எஸ்டி டாக்ஸ்குள்ள போனாலும் பாருங்களேன், டேப் கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது. போயிட்டேனா இல்ல கூட தெரியல. ஆனா எல்எஸ் போட்டா பாத்தீங்களா, பிடபிள்யூ போட்டா இப்பதான் காட்டுது. இப்போ ஒரு வாட்டி நீங்க பிடபிள்யூ போட்டு பார்த்துட்டே இருப்பீங்களா? புரிஞ்சுதா? கிளியர்? அந்த மாதிரி உங்களுக்கு there are various types of terminals available. ஒரு 10 டெர்மினல் நீங்க என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்ன டெர்மினல்ஸ் இருக்கு, கேஎஸ்ஹெச்னு சொல்லுவாங்க, எஸ்ஹெச், பேஷ், பைத்தான் டெர்மினல் இருக்கு, இந்த மாதிரி ஒரு டெர்மினலுக்குள்ள என்னென்ன டெர்மினல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு, அதுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு, நீங்க கண்டெய்னருக்குள்ள போகும்போது ஒரு கமாண்டா போட்டு பாருங்க. அந்த ஒரு டெர்மினலுக்குள்ள போகும்போது என்ன உங்களுக்கு லுக் அண்ட் ஃபீல் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துட்டு பண்ண போறீங்க. புரிஞ்சுதா? ஐக்கும் டீக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ கைஸ்? ஆன்லைன்? எஸ் ப்ரோ. எவ்ரிவன்? Okay, sir. எஸ் ப்ரோ, கிளியர். யா. ஸோ இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to write docker file. So today we are going to write docker file as per the concept. எல்லாம் ஓகே, டன். docker file எழுதுவோம். ஸோ docker file எப்படி எழுதுறது சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட எந்த ஒரு docker ஃபைலுமே இல்லை. vi போட்டுட்டு docker ஃபைலுக்கு d கேப்ஸ்ல இருக்கணும், OCKER ஃபைல், அவ்வளவுதான். இதுக்கு எந்த எக்ஸ்டென்ஷன்லாம் கிடையாது, எந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. vi docker ஃபைல் தான். புரிஞ்சுதா? ஓகே, இதுல போயிட்டு என்டர் அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஆனா இங்க எழுதும்போது ஒரு blank பேஜ் மாதிரி இருக்கு. கரெக்டான இன்டென்டேஷன்ஸ் தான் யூஸ் பண்றோமா இல்ல யூஸ் பண்ணலையா, ஸ்பேசிங்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, ஏதாச்சும் எரர் பண்றோமா நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு இது காட்டவும் காட்டாது. அதனால என்ன பண்ணிக்கலாம், நான் என்ன பண்ணேன், ஆன்சர் முடிஞ்சிச்சு இல்லையா, யூஸ் பண்ணல. அதனால
விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், நான் எழுதிக்க போறேன். என்னது, என்னோட டாக்கர் ஃபைல் எழுதிக்க போறேன். ஸோ டாக்கர் ஃபைல்ல யூஸ் பண்ணக்கூடிய லேயர்ஸ் சொல்லுவாங்க, டாக்கர் லேயர்ஸ். அது என்னென்ன லேயர்ஸ்னு சொல்லிக்கிட்டா, ஃப்ரம், ரன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் டைரக்டரி, காப்பி, அப்புறம் என்னது ஆடு, என்னங்க லேபிள் சாரி, லேபிள், லேபிள் யா லேபிள், சிஎம்டி, என்ட்ரி பாயிண்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஎன்வி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட். ஓகேங்களா, இது எல்லாமே தான் கீப் ஆன் வரக்கூடிய அதிக லெவல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லேயர்ஸ். ஒரு டாக்கர் ஃபைல் எழுதணும்னா இந்த இந்த கமாண்ட்ஸ் நினைச்சுக்காதீங்க, இந்த ஒரு லேயர்ஸா கொண்டு வந்தா நம்ம எழுதணும். இதை வச்சு தான் நம்ம எழுத முடியும். இதுவும் தாண்டி நிறைய இருக்கு, ஆனா அதிக லெவல்ல கீப் ஆன் ரிப்பீட்டேட்டிவா வர்றது இதுதான் சொல்லி சொல்ல வரேன். புரிஞ்சுதா? வச்சிருக்கேனா? எல்லாமே எக்ஸ்போர்ட் கிடையாது, எக்ஸ்போஸ். யா மறந்துட்டேன், எக்ஸ்போர்ட்னு நினைச்சிட்டேன், எக்ஸ்போஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஃபைன். ஸோ நம்ம என்ன பண்ண போறேன், ஐ எம் கோயிங் டு ரைட் மை டாக்கர் ஃபைல். ஸோ யாராச்சும் டாக்கர் ஃபைல் எழுதிருக்கீங்களா முன்னாடி ஆன்லைன்ல? ஏன்னா லேபிள்ன்ற வார்த்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க டாக்கர் ஃபைல எழுதிருப்பீங்க. யார் சொன்னது அது? சார் நான் தான் சார். இல்ல சார், போன கிளாஸ் சும்மா ஒரு இன்ட்ரோ கொடுத்தாரு சார். ஓ, போன கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரா? அதானே பார்த்தேன். அப்படின்னா நான் ரொம்ப டெக்னிக்கலா போயிருந்திருக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். என்ன இன்ட்ரோ கொடுத்தாரு? லைக் டாக்கர் ஃபைல் பத்தியா? என்னன்னு சொன்னாரு? ஏன்னா அவர் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் அதே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி சும்மா நான் ஃபைல் பேசிக்கா கிரியேட் பண்றதுக்கு என்ன சொன்னார் அவர்? ஆக்சுவலி டாக்கர் ஃபைலுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண சொன்னாரா? யூஸ் பண்ணுவோம் அப்படி சொன்னாரு. அதானே கேட்கறேன். சும்மா டாக்கர் ஃபைல் எப்படி இருக்கும்னு காட்டினாங்க, அவ்வளவுதான். எப்படி இருக்குன்னு காட்டினாங்க, அவ்வளவுதான். சரிப்பா. லேபிள்ஸ் ஃப்ரம் அப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே. லேபிள் ஃப்ரம், அப்புறம் வேற என்ன இருக்கும்? எக்ஸ்போஸ். சாரிங்க, எக்ஸ்போஸ். ஓகே. காப்பி. சரி ஓபன். காப்பி போடல பத்தி. காப்பி போட்டனா டைப் பண்ணனா காப்பின்றத? டைப் பண்ணீங்க. ஓகே. ஏன்னா அதெல்லாம் இம்பார்ட்டண்டா யூஸ் பண்றதுனால சொல்றேன். சரி ஓபன் ஆகட்டும். இது ஓபன் ஆக 2 நிமிஷம் ஆகும். நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ள.
So we are going to see Docker file. So ஏற்கனவே பழைய ஃபைல் இது. ஸோ நம்ம டாக்கர் ஃபைல் எழுதுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? சேம் என்ன வேணும்? plugins பிளகின்ஸ் வேணும். கரெக்டா? அதுக்கு தான் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட யூஸ் பண்றது. கரெக்டா? கரெக்ட் தானே? ஸோ அதனால yes, yes. பிளகின்ஸ்குள்ள போயிட்டு டாக்கர் சப்போர்ட் டாக்கர்னு போட்ட உடனே இங்க இருக்கா மேக் இட் ஈஸி டு கிரியேட்னு சொல்லியிருக்கா. ஸோ இந்த ஒரு பிளக்கினை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டாலிங் திஸ், now we are going to write our docker file. So file, new text file, next என்ன பண்ணணும்? சேவ் பண்ணணும். சேவ் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்? டாக்கர் ஃபைலுக்கு பிரிலிமினரியா இது இருக்குன்னு சொல்லிட்டாரு. எதோட ஆரம்பிக்கும் சொன்னாரா? ஸோ என்ன பண்றேன்? டாக்கர் ஃபைல்னே வச்சிடுறேன். நான் எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனும் போடல. ஆட்டோமேட்டிக்கா அதே என்ன பண்ணும்? ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கு மாறிடுச்சா? டாக்கர் ஃபைல்ல டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சிம்பிள் மாறிடுச்சா? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை ஃப்ரம்னு போடுறேன். ஃப்ரம்னா என்னது? எதுல இருந்து? ஓ, ஃப்ரம்முக்கு மீனிங் சொல்றீங்களா? ஃப்ரம்னா என்ன அது சொல்லலையா? ஃப்ரம்மோட ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாரு. என்ன ஃப்ரம்னா என்ன சொல்லல. ஃப்ரம்னா என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, நான் மைனஸ் ஸ்பேஸ் கொடுத்தவன் என்ன சொல்லுது? the name of the base image to use. அந்த பிளக்கின் யூஸ் பண்றதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மாதிரி ஷோ பண்ணி காட்டுது. எப்பவுமே ஒரு டாக்கர் ஃபைலுக்கு பொறுத்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ் இமேஜ் இல்லாம உங்களால டாக்கர் ஃபைலை எழுத முடியாது. பேஸ் இமேஜ் இல்லாம உங்களால டாக்கர் ஃபைலை எழுத முடியாதுன்னு சொல்ல வரேன். சரிங்களா? அப்போ நான் என்ன பேஸ் இமேஜ் எடுக்க போறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் HTTPDன்ற ஒரு பேஸ் இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரம்னு போட்டா ஆனா பண்றேன் பாத்தீங்களா? ஃப்ரம்னு போட்டா என்ன பண்ணு? பேஸ் இமேஜ் என்ன வேணுமோ கொடுத்துக்கோ. அப்படி கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகும் சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பேஸ் இமேஜ் எங்க தெரியுமா எடுக்கும்? சின்ஸ் நம்ம டாக்கர் பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன பண்ணும்? டாக்கர் ஹப்ல இருந்தா இது இன்டர் கனெக்டட்னால அங்க இருந்து எடுத்து கொடுத்துரும் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா மெயின்டெய்னர்னு இருந்துச்சு. மெயின்டெய்னர் யாரு? இந்த டாக்கர் ஃபைல் எழுதுறது யாருங்க? இந்த டாக்கர் ஃபைல் எழுதுறது யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டெய்னர் இருக்கு. அவனை போட்டிருக்கானா? மெயின்டெய்னர் போட்டா பக்கத்துல நேம்னு போடணும். நான் என்ன பண்றேன்? இந்த மாதிரி கோட்ஸ்ல GOUTHAM அப்படி சொல்லி போடுறேன். இல்லைன்னா நம்ம சேம் GOUTHAM சொல்லி போடுறேன். சரிங்களா? இவர் தான் மெயின்டெய்னர் சொல்லி போடுறேன். ஆனா இந்த மெயின்டெய்னர்ன்றது என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அவுடேட்டட் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலா என்ன கொண்டு வந்திருக்கான்? லேபிள் கொடுத்த உடனே ஆனா கொடுக்குறானா? கீ கொடு, அது ஈக்குவல் டு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுன்னு சொல்றான். அந்த கீ வேல்யூன்றது நீங்க எதுனா கொடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்? நேம் அப்படி சொல்லி கொடுத்துட்றேன். நேம் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல GOUTHAM. இதுதான் இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கணும்னு சொல்ல வரேன். இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய என்னது டாக்கர் ஃபைல் எழுதுல யாருன்னு சொல்லிட்டு இது நான் என்ன பண்றேன்? ஹேஷ்டாக் போட்டா என்ன ஆயிடும்? இது கமெண்டட் லைன்ஸா மாறிடும். என்ன மாறிடும்? ஹேஷ்டாக்னு போட்டீங்கன்னா கமெண்ட் லைன்ஸா மாறிடும். அந்த லைன் நம்ம இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. ஐ மீன் அந்த லைன் வந்து படிக்காது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, HTTPD இமேஜ்ல நம்ம ரன் பண்ணி உள்ள போயிட்டு நம்ம சேஞ்சஸ் எல்லாம் பண்ண பாத்தீங்களா? ரன் பண்ணிட்டு அதுக்குள்ள போயிட்டு நம்ம HTDocs-குள்ள போயிட்டு இன்னோவேஷன் ஃபைல் எல்லாம் மாத்தணும் இல்லையா? அதெல்லாமே நான் என்ன பண்றேன்? இங்க பண்றேன். எப்படி பண்றது? ரன்னு
ரன்னு கொடுத்தா என்ன கேட்குறான், கமாண்டை கொடுன்னு சொல்றான். இப்போ நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஹெச்டிடிபிடி இமேஜை பேஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரை ரன் பண்ணி வச்சுட்டேன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த கண்டெய்னருக்குள்ள போயிட்டு ஹெச்டிடாக்ஸ்குள்ள போயிருக்கேன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஹெச்டிடாக்ஸ்குள்ள போயிட்டு விஐன்னு போட்டா நம்மளுக்கு ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகுமா ஆகாதா? புரிஞ்சுதா? ஹெச்டிடிபிடி இமேஜை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கண்டெய்னருக்குள்ள போயிருக்கேன். அந்த கண்டெய்னருக்குள்ள போயிட்டு எந்த பாத்துக்குள்ள போயிருக்கேன், HTDocsன்ற ஒரு பாத்துக்குள்ள நான் போயிருக்கேன். ஓகேங்களா? போயிட்டு அந்த HTDocs பாத்துக்குள்ள போயிட்டு நான் என்னோட இண்டெக்ஸ் ஃபைல நான் என்ன பண்றேன், சேஞ்சஸ் பண்ண நினைக்கிறேன். சேஞ்சஸ் பண்ண நம்ம என்ன பண்ணணும், விஐன்னு போட்டு தான் ஓப்பன் பண்ணணுமா? அப்ப விஐ போட்டா ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா? ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையா? ஆன்லைன் ஒர்க் ஆச்சுங்களா ஒர்க் ஆகலைங்க? ரெண்டாவது வாட்டி பாத்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் அவர் ஒர்க் ஆயிடுச்சு. பண்ணிட்டாரு, ஒர்க் ஆயிடுச்சு. நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு ஒர்க் ஆயிடுச்சு. ஓ ஒர்க் ஆச்சு, ஆனா இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு ஒர்க் ஆச்சு. அப்போ ஒர்க் ஆகலன்னு தான் சொல்ல வரீங்க. அதுக்கு நீங்க ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்திருக்கலாமே ஒரே வார்த்தையோட. கரெக்டா? ஒர்க் ஆகல, எஸ். ஆனா நம்மளுக்கு என்ன ஆகும், அவர் சொன்ன மாதிரி கரெக்ட். என்ன சொல்லியிருக்காரு, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் போகும்போது ஒர்க் ஆகல, ஆனா நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன இன்ஸ்டால் பண்ணணும்? குட் சொன்னீங்க, ஆன்லைன் சொன்னீங்க. என்ன இன்ஸ்டால் பண்ணணும்? யார் சொன்னது? விம் இன்ஸ்டால் பண்ணணும். குட். நம்ம என்ன பண்ணணும், விம் இன்ஸ்டால் பண்ணால் நம்மளால சேஞ்சஸ் பண்ண முடியும். கரெக்டா? அப்ப விம் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணணும்ல. அதனால ரன் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க எந்த ஒரு பேஷ் கமாண்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ரன் கொடுத்து பக்கத்துல கமாண்ட் கொடுத்துருந்தான். அதனால என்ன பண்றேன், ஸ்பேஸ் கொடுத்துட்டு apt-get update-y போடுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் அப்டேட் ஆயிடுச்சா? அப்டேட் நம்ம என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணுவோமா? இன்ஸ்டால் பண்ண நம்ம ஒரு பேஷ் கமாண்டா, பேஷ் கமாண்ட் கொண்டு நம்ம என்ன லேயர் கொண்டு வரணும், ரன். வெரி குட். ரன் லேயர் தான் கொண்டு வரணும். ஒரு பேஷ் கமாண்ட் கொண்டு வரனால நமக்கு என்ன வரணும், ரன்ன்ற கமாண்ட் தான் கொண்டு வரணும். இது கொண்டு வந்துட்டு apt-getன்னு போடலாம், இல்ல apt கூட போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். இன்ஸ்டால் vim-y போடணுமா போடக்கூடாதா? yன்றது போடணும். அப்போதான் உங்களுக்கு அது வந்து இன்ஸ்டால்லாம் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிட்டு விஐ போட்டு நான் போய் சேஞ்சஸ் பண்ண சொல்லி போட முடியுமா? இங்க போட முடியாது. ஸோ நான் என்ன பண்றேன், நான் காப்பி அப்படின்ற ஒரு லேயர் கொண்டு வரேன். காப்பின்னு என்ன சொல்றாங்க, சோர்ஸ் டெஸ்டினேஷன் கூட சொல்றாங்க. அப்போ காப்பி எதுக்கு கொண்டு வர சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ப்ரீ டிஃபைன்டாவே நான் சேஞ்சஸ் பண்றேன் இல்லையா, நான் இண்டெக்ஸ் ஃபைல் வச்சிருக்கேன். அந்த இண்டெக்ஸ் ஃபைல் போட்டு கொண்டு போய் என்ன பண்ணு, இந்த பாத்துக்களை கொண்டு போய் போட்டுரு அப்படின்னு சொல்ல போறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன், என்கிட்ட ஒரு index.html ஃபைல் இருக்கு. இதை கொண்டு போய் எங்க போடணும், பாத்து என்னது, யூசர் எங்க பாத்துக்குள்ள போச்சு, யூசர் லோக்கல் அப்பாச்சி 2 கரெக்டா? யூசர் லோக்கல் அப்பாச்சி 2 தான் நினைக்கிறேன். நம்மகிட்ட கண்டெய்னர்ஸ் இருக்கா? இருக்கு. ஓகே, இந்த பாத்துக்காக தான் உள்ள வந்தங்க, இல்லைன்னா உள்ள அதெல்லாம் கிடையாது. யூசர் லோக்கல்குள்ள அப்பாச்சி 2ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ள htdocs இருக்கும், அதுக்குள்ள இருக்கிற index.html போயிட்டு நீ என்ன பண்ணிடு, காப்பி பேஸ்ட் பண்ணிடு அப்படி சொல்லி சொல்ல வரேன். யூசருக்குள்ள லோக்கல்குள்ள அப்பாச்சி 2க்குள்ள htdocs இருக்கா இல்லையா? இதுவா? அதான் இதுவான்னு கேட்டேன் நான். சோர்ஸ் டெஸ்டினேஷன், அப்ப நம்ம கிட்ட சோர்ஸ் ஏற்கனவே ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் இருக்கணும். அதை கொண்டு போய் என்ன பண்றேன், ரீப்ளேஸ் பண்றேன். எங்க ரீப்ளேஸ் பண்றேன், இந்த பாத்ல இருக்கிற இண்டெக்ஸ் ஃபைலுக்குள்ள என்ன பண்றேன், ரீப்ளேஸ் பண்றேன்னு சொல்ல வரேன். இது சிம்பிளா, அதாவது ஏற்கனவே இருக்கிற ஒரு இமேஜை பேஸ் பண்ணி நம்ம மாத்துறது. சரிங்களா? அதாவது நம்ம கம்ப்ளீட்டா டீப் டிரைவ் எழுதல, நெக்ஸ்ட் நம்ம எழுதும்போது பண்ணும்போது நான் பண்றேன் சொல்றேன். சரிங்களா? இப்போ நம்ம சிம்பிளா பண்ணிருக்கோம். சிம்பிளா ஒரு சின்னதா ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் எழுதிருக்கோம். ஓகேங்களா?
அப்போ என்கிட்ட சோர்ஸ் ஒரு இண்டெக்ஷன் ஃபைல் இருக்கு. இது கொண்டு போய் என்ன பண்றேன், யூசர் லோக்கல் அப்பாச்சி டுக்குள்ள htdocs இருக்கும். இதுக்குள்ள இருக்கிற இண்டெக்ஷன் ஃபைலுக்குள்ள போய் என்ன பண்ணிடு, நான் வச்சுக்கிற ஃபைலை கொண்டு போயிட்டு நீ இந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போறேன், ஒரு டாக்கர் இமேஜை Ctrl+A Ctrl+C காப்பி திஸ் vi docker file insert str escape : wxml போட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட டாக்கர் ஃபைல் இருக்கா, இமேஜ் இல்ல. ஸோ டாக்கர் ps docker rm13 -f யூஸ் பண்ணணும். ஏன் -f யூஸ் பண்ணணும், எதுக்கு, ரன்னிங்ல இருக்கிறதுனால ஃபோர்ஸ்ஃபுல்லி பண்றேன். ஸ்டாப் வந்துச்சுன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டாக்கர் இமேஜஸ் டாக்கர் rmi இந்த இமேஜுக்கு பாத்தீங்களா ஒரே டேக் தான் விழுந்திருக்கு பாத்தீங்களா, வேற எந்த டேக்குமே விழல. ஏன்னா இந்த இமேஜ் பேஸ் பண்ண டேக் கிரியேட் பண்ணோம், அதனால ஒரே இமேஜ் எடுத்து தான் இருக்குன்னு சொல்ல வரேன். v3யும் அப்புறம் 78 ஓகேங்களா. அப்போ நம்ம கிட்ட கிளியரா இருக்கு எல்லாமே, என்ன இருக்கு, எல்லாமே எந்த இமேஜஸுமே இல்லை. அதே மாதிரி நம்ம கிட்ட எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. சரிங்களா. இப்போ நம்மகிட்ட டாக்கர் ஃபைல் இருக்கா, கரெக்டா. டாக்கர் ஃபைல் பில்ட் பண்ணா நமக்கு இண்டெக்ஸ் ஃபைல் வேணும்ல, கரெக்டா. நான் சொல்லியிருக்கேன்ல சோர்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ விஐன் போட்டு இன்சர்ட் அப்படி சொல்லி சும்மா இப்படி போட்டுறேன். ஓகேங்களா. போட்டுட்டு escape : wxml போட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். அப்போ என்கிட்ட ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் இருக்கு, டாக்கர் ஃபைல் இருக்கு. இப்போ நான் பில்ட் பண்ணலாமா, இந்த டாக்கர் ஃபைல் நம்ம என்ன பண்ணணும், பில்ட் பண்ணணும். டாக்கர் ஃபைலை இமேஜா மாத்தணும்னா இப்போ எப்படி கண்டெய்னர் என்ன பண்றீங்க, சாரி இமேஜ் எப்படி கண்டெய்னரா மாத்துறீங்க, ரன் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி டாக்கர் ஃபைலை இமேஜா மாத்தணும்னா நீங்க என்ன பண்ணணும், பில்ட் பண்ணணும்னு சொல்ல வரேன். அதுதான் வேர்டு. அப்போ டாக்கர் பில்ட் -t அப்படின்னு போட்டுட்டு என்ன இமேஜ் நேம் வேணுமோ அந்த இமேஜ் நேம் நான் என்ன பண்றேன் 13 செப்டம்பர் img அப்படி சொல்லி போட்டுட்டு எந்த இடத்துல இருக்கு டாக்கர் ஃபைலு, எந்த இடத்துல இருக்கு டாக்கர் ஃபைலு, ரூட்ல இருக்கு. ரூட்ல இருக்கு. நம்ம எந்த இடத்துல கமெண்ட் போடுறோம், நம்ம எந்த இடத்துல கமெண்ட் போடுறோம், ரூட் போடுறோம். டாட் மட்டும் மென்ஷன் பண்ணாலே அதுவே என்ன பண்ணிக்கும், டாக்கர் ஃபைலுக்கு வந்து வேற எந்த ஒரு டேக்மே இருக்காது, வேற எந்த நேம் வச்சாலும் டாக்கர் ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அதுவே போயிட்டு எந்த பாத்ல எந்த இடத்துல டாக்கர் ஃபைல், அதாவது பாத்ல கிடையாது. இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன்னா இந்த இடத்துல மல்டிபிள் ஃபைல் வச்சிருந்தாலும் டாக்கர் ஃபைல் எங்க எழுதிருக்காங்களோ அதை மட்டும் பிக் பண்ணி அதை தான் இமேஜா பில்ட் பண்ணி கொடுக்கும்னு சொல்ல வரேன். இதே வேற பாத்தா இருந்துச்சுன்னா ஸ்லாஷ் போட்டு அந்த பாத் நேம் மென்ஷன் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். நான் டாட் யூஸ் பண்ணி என்டர் அடிச்சேன்னா ஏதோ டெப்ரிஷியேட் ஆயிருக்குங்க. டெப்ரிஷியேட் இந்த சென்ஸ் மாத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். டெப்ரிஷியேட் வார்த்தை வந்தாலே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, சக்சஸ்ஃபுல்லி பில்ட் சக்சஸ்ஃபுல்லி டேக்னு வந்துருச்சு. இங்க என்னமோ வார்த்தை போட்டிருந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன், மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். The legacy builder is depreciated and will be removed in a future release. Install the buildx component to build images with build kit. So httpd. ஓகேங்களா. என்ன சொல்றாங்க, முன்னாடி இப்போ வரைக்குமே டாக்கர் பில்டுன்னு யூஸ் பண்ணி நீங்க இந்த கமாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பில்ட் ஆகும். ஃபியூச்சர்ல இந்த பில்டுன்ற கமாண்ட் வந்து ஒர்க் ஆகாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவன் தனியா என்ன பண்றான், பில்ட் பண்றதுக்கு மட்டும் என்ன பண்றான் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, பில்ட் பண்றது மட்டும் என்ன பண்ண சொல்றாங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணி நீ என்ன பண்ணிக்கோ, பில்ட் பண்ணிக்கோன்னு சொல்றான். அப்போ நான் ஃபியூச்சர்ல பண்ணும்போது அது மாதிரி மாறுதுன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும். அப்போதான் உங்களால என்ன பண்ண முடியும், டாக்கர் ஃபைல்ஸை பில்ட் பண்ணிக்க முடியும். இங்க பாருங்க, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்க கான்ஃபிகர் ஆயிருக்கா. ஸ்டெப் 1ல பாத்தீங்கன்னா ஃப்ரம் httpd என்ன பண்ணிருக்கு, ஃபர்ஸ்ட் httpd இமேஜை புல் பண்ணிருக்கு, புல் பண்ணி முடிச்சிருக்கு. அடுத்து என்ன பண்ணிருக்குன்னா நம்ம சொன்ன மாதிரி டவுன்லோடட் நியூவர் இமேஜ் httpd லேட்டஸ்ட்னு வந்துருச்சு ஸ்டேட்டஸ். ஸ்டெப் 2 பாத்தீங்கன்னா லேபிள், ஸோ லேபிள் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ரன்னிங் வந்துருச்சு, எது உங்களுடைய லைக் ஏதோ கண்டெய்னர் ரன்னிங் வந்துருச்சு.
அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ட் எனக்கு என்ன இருக்கு அப்டேட் ஆயிருக்கா. அதுக்கப்புறம் அப்டேட் ஆன பிறகு நம்மளுக்கு என்ன இருக்கு, அப்டேட் ஆகி முடிஞ்ச உடனே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா விம்மை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கொடுத்த ஒரு இதுவுமே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருக்கு. இது வரைக்குமே அது ரன் ஆயிருக்கு, விம் இன்ஸ்டால் பண்ணிருக்கு. இது ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே கடைசியா என்ன பண்ணிருக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஸ்டெப் ஃபைலை காப்பி நம்ம சோர்ஸ் ஃபைலை கொண்டு போயிட்டு இந்த பாத்ல போட்டுடுச்சுங்க. போட்டு முடிச்சுட்டு நம்ம கடைசியா என்ன வந்திருக்கு, சக்சஸ்ஃபுல்லி ஒரு இமேஜை பில்ட் பண்ணிட்டேன், அதுக்கும் ஒரு டேகும் நான் போட்டு வச்சுட்டேங்க சொல்லுது. ஓகேங்களா. இப்போ இஃப் யூ கோ அண்ட் செக் இட் ஹியர் டாக்கர் இமேஜஸ் அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா இருக்கா, எத்தனை இமேஜ் இருக்கு, எப்படி 2 இமேஜ் இருந்துச்சு, ஏன்னா பேஸ் இமேஜ் நான் காட்டினல்ல, பேஸ் இமேஜ் அது என்ன பண்ணிருக்கு புல் பண்ணி எடுத்திருக்கு. பேஸ் இமேஜை புல் பண்ணி எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கு. கரெக்டா, அதனால 2 இமேஜ் இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ நம்ம இந்த கண்டென்ட் ரன் பண்ணா என்ன வரும்னு பார்க்கலாமா. சரிங்களா. ஸோ டாக்கர் ரன் -d -p டபுள் கோட்ஸ்ல 6060:80/13 செப்டம்பர் இமேஜ்னு போட்டு ரன் பண்ணீங்கன்னா ஓகே ஆயிடுச்சா. இப்போ டாக்கர் பிஎஸ்ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் ஓடிட்டு இருக்கா. இப்போ இஃப் யூ கோ அண்ட் செக் இட் ஹியர் கோலன் என்ன பண்ணும் 6060 என்ன வரும், ஹலோ பீப்புள்னு வரும். எத்தனை மணிக்கு ஆரம்பிச்ச கிளாஸ், 20க்கா. இப்போ டைம் என்ன 10 தானே ஆகுது, எவ்வளோ நேரம் ஆச்சு, 1.5 மணி நேரம் தானே. ஹலோ பீப்புள் வந்துருச்சா, ஓகே ஃபைனா. ஓகேங்களா. இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டாக்கர் ஃபைல் எழுதி அந்த டாக்கர் ஃபைலை இமேஜா பில்ட் பண்ணி நம்ம எழுதுவோம். இப்போ அதே நான் இன்னொரு டாக்கர் ஃபைல் எழுத போறேங்க. சரிங்களா, இன்னொரு டாக்கர் ஃபைல் எழுத போறேன். ஸோ ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பேஸ் இமேஜ் எடுக்க போறேன்னா உபுண்டுன்ற ஒரு பேஸ் இமேஜ் எடுக்க போறேன். உபுண்டுன்ற ஒரு பேஸ் இமேஜ்னா என்ன கொடுக்கும்னு நினைக்கிறீங்க. உபுண்டுன்ற ஒரு பேஸ் இமேஜ் உங்களுடைய டாக்கர் ஹப்ல இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இருக்குமா இருக்காதா. உபுண்டு பேஸ் இமேஜ்னா என்னது, உபுண்டுனா என்னது, ஃபர்ஸ்ட் உபுண்டுனா என்னங்க, சர்வரா, லினக்ஸ் ஃபிளேவர்ஸ், OS. லினக்ஸ் ஃபிளேவர்ஸோட ஓஎஸ். கரெக்டா. அப்போ நான் ஃப்ரம் யூஸ் பண்ணி நான் உபுண்டுன்ற ஒரு பேஸ் இமேஜ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்ப எனக்கு என்ன வரும், அந்த Ubuntu இமேஜ்க்குள்ள OS என்ன இருக்கும், அந்த இமேஜ்க்குள்ள என்ன இருக்கும், என்னங்க இருக்கும், Ubuntu OS இருக்கேன். வெறும் ஓஎஸ் தான் இருக்கும், வேற என்ன இருக்க போகுது. நீங்க பாருங்களேன், சர்ச்னு போயிட்டு கூகுள் குரோமே ஒர்க் ஆக மாட்டேன். நான் உபுண்டுன்னு சர்ச் பண்ணேன்னா அவனுடைய அஃபிஷியல் டாக்கர் இமேஜ் வச்சிருப்பாங்க, இருக்கா உபுண்டுன்னு சொல்லிட்டு. மாதிரி உபுண்டு இருக்கு, டாம் கேட் இருக்கு, லைனக்ஸ் இருக்கு, எது வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ இருக்கா பிஹெச்பி, ரியாக்ட் ஜேஸ், ஆங்குலோ ஜேஸ், எது வேணாலும் எடுத்துக்கலாம். உபுண்டுன்றது இட்ஸ் அ டெபியன் பேஸ்ட் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் ஃப்ரீ சாஃப்ட்வேர். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு உபுண்டுன்ற பேஸ் இமேஜ் எடுத்திருக்கேன். சரிங்களா. இதுக்குள்ள எல்லாமே ஒரு மிஷினுக்குள்ள லாகின் பண்ண மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உபுண்டு மிஷினுக்குள்ள போயிருக்க மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டு டாக்கர் ஃபைல் எழுதினீங்கன்னா உங்களால ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா. நான் லாகின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்,
சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணுறது நம்மளோட வேலை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, உபுண்டு மிஷினுக்குள்ள போயிட்டு லாகின் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க, எஸ் என்ன பண்ணணும், என்விரான்மெண்ட் அப்டேட் பண்ணணும்ல. அப்போ என்விரான்மெண்ட் பண்ண என்ன யூஸ் பண்ணணும், ரன்னு யூஸ் பண்ணணும். கரெக்டா? நான் என்ன சொன்னேன், நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், அசியூம் பண்ணிக்க சொன்னேன். ஒரு மிஷினுக்குள்ள போயிட்டு நீங்க ஒரு அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ண என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்க அசியூம் பண்ணிட்டு பண்ணீங்க, டாக்கர் ஃபைல் எழுதிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க மனப்பாடம் பண்ணணும் அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? ரன் யூஸ் பண்ண என்ன பண்ணுவோம், ஏபிடி -get அப்டேட் யூஸ் பண்ணுவோமா, அப்டேட் -y இல்ல y போடணும் அவசியம் கிடையாது. லினக்ஸ்க்கு தான் -y யூஸ் பண்ணணும், உபுண்டுக்கு -y யூஸ் பண்ணலாம் கூட அப்டேட் பண்ணி கொடுத்துரும், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், அப்டேட் பண்ணிட்ட பிறகு அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணுவேனா. அப்ப அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ண நமக்கு என்ன வேணும், ரன். வெரி குட். ரன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், apt install -. வெரி குட். இதை நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்கன்னு நினைச்சிருந்தேன். அப்பாச்சி 2 ஏன், எக்ஸாக்ட்லி குட். உபுண்டுனால அப்பாச்சி 2. நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க, HTTP சொல்லுவாங்க. நம்ம யூஸ் பண்றது என்ன இது, உபுண்டுனால நம்ம என்ன பண்ணணும், அப்பாச்சி 2 தான் யூஸ் பண்ணணும். கடைசியா -y யோட முடிக்கணும். அது முடிக்காம போயிடாதீங்க, பாதியில் நின்றும் அந்த ப்ராசஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதுக்குள்ள அப்ளிகேஷனை நம்ம ஸ்டார்ட்ல அப்புறம் கடைசி சொல்றேன். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம், அப்ளிகேஷன் கொண்டு வந்து போடணும். கரெக்ட்டுங்களா? அது போடுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஒர்க் டைரக்டரி அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒன்று கொண்டு வந்துடுறேன். ஒர்க் டைரக்டரி. இந்த ஒர்க் டைரக்டரி என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு டாக்கர் ஃபைல்ல நீங்க ஒர்க் டைரக்டரின்ற கொடுத்துட்டாலே the absolute or relative path to use as the working directory will be created if it does not exist. Set the working directory for any add, copy, cmd, entry point or run instructions that follow. அப்படின்னா இந்த ஒர்க் டைரக்டரி மென்ஷன் பண்ணிட்டு நீங்க இந்த ஆட், காப்பி, சிஎம்டி, என்ட்ரி பாயிண்ட்ல எதனா கொடுத்துட்டீங்கன்னா இது எல்லாமே எங்க எக்ஸிக்யூட் ஆகும்னா உங்களுடைய ஒர்க் டைரக்டரிக்குள்ள தான் அது நடக்கும் சொல்ல வரேன். என்ன நடக்கும், நீ ஒர்க் டைரக்டரின்னு சொல்லிட்டு எந்த பாத்தை மென்ஷன் பண்றியோ அது என்ன பாத் வேணா இருக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். தட் இஸ் யுவர் விஷனா லைக் அப்படி ரேண்டமா நம்ம சொல்ல முடியாது. இப்போ மிடில் வேருக்கு ஒரு பாத்து இருக்கும்ல, அப்பாச்சிக்கு ஒரு பாத்து இருக்கா, கரெக்டா? அவன் என்ன பண்ணிருக்கான், அவன் HTTP பாத்து எடுத்திருக்கான். ஆனா என்ன பண்ணிருக்கான்னா தனியா யூசர் லோக்கல் அப்பாச்சி 2க்குள்ள htdocs-க்குள்ள இண்டெக்ஸ் ஃபைல் வச்சிருக்கான். அதுக்கு இந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கான். நம்மளுக்கு ஒரு அப்பாச்சில அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றதுக்கான பாத் எது, /var www.html. அப்போ இந்த பாத்தை நான் என்ன பண்றேன்னா என்னுடைய ஒர்க் டைரக்டரியா என்ன பண்ணிக்கிறேன், நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்ப இது கீழே நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸுமே என்ன நடக்கும், அதுக்குள்ளதான் நடக்கும்னு சொல்ல வரேன். ஸோ /var www.html அப்படின்னு போட்டுடுறேன். சரிங்களா? போட்டுட்டு இதுக்கப்புறம் கீழே வந்து நான் என்ன பண்றேன் சொல்லி கேட்டீங்கன்னா காப்பி அப்படின்னு கொடுக்குறேன். ஃபைலோ நம்ம டெவலப் பண்ணல, அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணோம்ல, காப்பின்னு கொடுத்துட்டு என்ன பண்றேன், index.html ஒரு ஃபைல் இருக்குங்க, இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும், எங்க போடணும், /var www.html-க்குள்ள போயிட்டு /index.html போடு அப்படின்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? அப்போ உபுண்டு மிஷினுக்குள்ள போயாச்சு, அப்டேட் பண்ணியாச்சு, அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஒர்க் டைரக்டரி மென்ஷன் பண்ணிட்டேன். ஒர்க் டைரக்டரி தான் ஒர்க் டைரக்டரி, எதுக்காக அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றது எல்லாமே தான் அந்த ஒர்க் டைரக்டரி சொல்லி மென்ஷன் பண்ணியாச்சு. உங்களோட ஒர்க் சினாரியோ என்னவோ அந்த ஒர்க் சினாரியோக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும், ஒர்க்கிங் டைரக்டரி மென்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம ஒர்க் சினாரியோ வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றது ஒர்க் சினாரியோ. அதனால என்ன பண்ணிட்டேன், என்னோட ஒர்க் டைரக்டரி வந்து /var www.html சொல்லி போட்டேன். போட்டுட்டு காப்பின்னு யூஸ் பண்ணிட்டு என்கிட்ட சோர்ஸ் ஃபைல் இருக்கும் இல்லையா, ஒரு டெப்ளாய்மெண்ட் ஆனது ஒரு சோர்ஸ் டெஸ்டினேஷன், ஒரு இடத்துல கொண்டு எடுக்கிற ஃபைலை கொண்டு போயிட்டு இடத்துல போடுறது தான் டெப்ளாய்மெண்ட். அதனால என்ன பண்ணிட்டேன், என்கிட்ட சோர்ஸ் ஃபைல் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் இருக்கு, இது கொண்டு போய் என்ன பண்ணிட்டு இந்த பாத்குள்ள போடுன்னு சொல்லிட்டு. ஆன்லைன் புரிஞ்சுதா எவ்ரிஒன் கைஸ்? எஸ் ஆர் நோ? எஸ் சார். எஸ் ப்ரோ. எஸ். ஓகேங்களா? ஃபைன். சோ இந்த பாத் நம்மளுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன சொன்னேன், இதுக்கு கீழே வர்றது எல்லாமே எங்க ரன் ஆகும் சொன்னேன், எங்க எக்ஸிக்யூட் ஆகும் சொன்னேன், இதுக்குள்ளதான் நடக்கும் சொன்னா. இது கீழே வர்றது எல்லாமே என்ன சொன்ன, என்னது வரும், ஆட் வரலாம், காப்பி வரலாம், சிஎம்டி, என்ட்ரி பாயிண்ட், ரன், இந்த 5மே
இது கீழே கொண்டு வந்தீங்கன்னா எங்க ரன் ஆகும் சொன்னேன், எதுக்குள்ள ரன் ஆகும் சொன்னேன், ஒர்க் டைரக்டரி பாத்துக்குள்ள தான் ரன் ஆகும் சொன்னேன்னா, அப்ப எதுக்கு இந்த பாத்து? புரியுதுங்களா? அப்ப எதுக்கு இந்த பாத்து? அதே மாதிரி நீங்க எல்லாத்துக்குமே ஒரு இதுக்குமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் டாக்குமெண்டேஷன் இருக்குங்க. இதை கிளிக் பண்ணாலே ஒரு லேயருக்கும் ஆன்லைன் டாக்குமெண்டேஷன் இருக்கும். எது எதுக்காக இருக்கு, எந்த பர்பஸ்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு தனித்தனி கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போதைக்கு இந்த பாத் நம்ம தேவையில்லை. அப்போ காப்பிக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? சரி, பாத் தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க. இது நான் என்ன பண்ணிடுறேன், டோட்டலாவே எடுத்துடுறேன். அப்போ இதெல்லாமே அங்கதான் நடக்கும். அப்போ நீங்க ஒரு லாஜிக்கா திங்க் பண்ணீங்க அப்படின்னா, இத நான் மென்ஷன் பண்ணிட்ட பிறகு இதை நான் யூஸ் பண்ணேன்னா, இதை நான் காப்பின்னு கொடுத்தேன்னா அது இங்க தானே நடக்கும்னு சொல்லி கேள்வி கேட்கலாம்ல நீங்க என்கிட்ட, கரெக்டா? ஆனா ஓகே, இது நீங்க சொன்னது ஓகே, இதுக்குள்ள நடக்கிறது எல்லாமே இதுக்குள்ள நடக்க போகுது. அதாவது இங்க நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இதுக்குள்ள நடக்க போகுது. ஆனால் காப்பிக்கு என்ன இருக்கு கண்டிஷன்? சோர்ஸ் டெஸ்டினேஷன் கொடுத்தாங்கன்னு ஆகணும். காப்பியோட கண்டிஷன் என்னது? சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் கொடுத்தாங்க ஆகணும். அதனால நான் என்ன பண்றேன், என்னோட டெஸ்டினேஷன் நான் வந்து மேண்டேட்டா கொடுத்தாகிறேன்னு சொல்ல வரேன். அந்த பாத்து கொடுக்காம நம்ம என்ன பண்றோம், டெஸ்டினேஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். புரிஞ்சுதா என்ன சொல்லிட்டு? திருப்பி சொல்றேன். என்னோட ஒர்க் டைரக்டரி என்ன பண்ணிட்டேன்னா /var whtml சொல்லி நான் மென்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கீழே காப்பி கொண்டு வந்தேன். காப்பிக்கு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? சோர்ஸ் டெஸ்டினேஷன் சொல்லி இருக்கு. நான் இது சோர்ஸ் சொல்லிட்டேன். முன்னாடி டெஸ்டினேஷன் என்ன பண்ணிட்டேன், var whtml போட்டேனா, இதுதான் என்னோட டெஸ்டினேஷனுங்க அப்படி சொல்லி போட்டேனா, கரெக்டா? இது நம்மளுக்கு தேவைன்னு சொல்லி சொன்ன கேட்டனா, தேவையில்லை. ஏன் தேவையில்லை? இதுக்குள்ளதான் நடக்க போகுது. அதனால இது தேவையில்லை. அப்ப இதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு இது காப்பியோட கண்டிஷனுக்கு சோர்ஸ், இது டெஸ்டினேஷன், இது டெஸ்டினேஷன் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக் எங்க போய் விழுவோம், ஒர்க் டைரக்டரி பார்த்து என்ன பார்த்தோ அங்கதான் போயிட்டு உங்களுக்கு விழுவும் சொல்லி சொல்ல வரேன். புரிஞ்சுதா? கிளியரா? டன். நெக்ஸ்ட், உங்களுடைய கண்டெய்னர் வந்து எக்ஸ்போஸ் ஆகணும்ல. முன்னாடில HTTP இமேஜ் யூஸ் பண்றதுனால அது எக்ஸ்போஸ் ஆகிட்டு அது வந்திருக்கும். இப்ப நம்ம புதுசா எழுதிட்டு இருக்கோம் ஒரு உபுண்டுன்ற பேஸ் இமேஜ், அது OS தான். அதுக்குள்ளதான் சாஃப்ட்வேர் மிடில் வேலை கொண்டு வரும். அப்ப அது ஒரு கண்டெய்னர் ரன் ஆகணும்ல, போர்ட் ரன் ஆகணும்ல. அதுக்காக என்ன பண்றேன், எக்ஸ்போஸ் கொடுத்து போர்ட் நம்பர். அப்போ நம்மளுடைய மிடில்வேர் உடைய கண்டெய்னர் எந்த போர்ட்ல ரன் ஆகும்னு நினைக்கிறீங்களோ, அந்த போர்ட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன், 18 கொடுத்துறேன். நெக்ஸ்ட் CMD இட்ஸ் கால்ட் அஸ் கமாண்ட்னு சொல்லுவாங்க. CMD என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லி ரெண்டு விதமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த CMD என்ட்ரி பாயிண்ட் நான் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு டாக்கர் ஃபைல்ல உங்களால மல்டிபிள் CMDஸை கொண்டு வர முடியும். ஆனால் ஒரு டாக்கர் ஃபைல்ல ஒரே ஒரு என்ட்ரி பாயிண்ட் மட்டும் தான் கொண்டு வர முடியும். சொல்றது புரிஞ்சுதா? ஒரு டாக்கர் ஃபைல்ல மல்டிபிள் CMDஸ்ன்றதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா ஒரு டாக்கர் ஃபைல்ல ஒரே ஒரு என்ட்ரி பாயிண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். CMD வந்து பாத்தீங்கன்னா நீங்க மல்டிபிளா கொடுத்துருக்கீங்க. லேட்டஸ்டா என்ன இருக்கோ பழைய CMD என்ன பண்ணிடும், CMD வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ரைட் பண்ண முடியும். CMD-யை நம்ம என்ன பண்ண முடியும், ஓவர் ரைட் பண்ண முடியும். என்ட்ரி பாயிண்ட் வழியா நீங்க பண்ணிருந்தீங்கன்னா, என்ட்ரி பாயிண்ட் நீங்க என்ன டிஃபைன் பண்ணீங்களோ அதான், அதை நீங்க என்ன பண்ண முடியாது, ஓவர் ரைட் பண்ண முடியாது. எதுக்காக இந்த CMD கொண்டு வர, இங்கே பாருங்க அவனை கொடுத்துருக்கானா. ஸோ சி பிராக்கெட் நான் கொண்டு வந்துட்டு எக்ஸிக்யூட்டபிள் பேராமீட்டர்ஸ் சொல்றாங்க. இப்போ அப்பாச்சியை நான் ஸ்டார்ட் பண்ணது நீங்க ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. ஆனா இங்க வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. கரெக்டா? ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அப்போ நான் எங்க ஸ்டார்ட் பண்ண போறேன் சொல்லி கேட்டீங்கன்னா, என்னோட கண்டெய்னர் எப்போ ரன் பண்றாங்களோ, எனக்கு ரன் பண்றாங்களோ அப்போதான் எனக்கு என்ன ஆகணும், அப்பாச்சியும் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், அப்பாச்சி CTLன்னு கொடுத்துட்டு கமா இது -D போடுறேன், டிட்டாச் மோட் ரன் ஆகட்டும் சொல்லிட்டு அண்ட் டபுள் கோட்ஸ்ல foregroundன்னு போடுறேன். இது என்ன, எதுக்காக இது கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, அடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்து எனக்கு சொல்ல போறீங்க. இந்த 3 திங்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா. அப்பாச்சி CTLன்றது எனக்கு என்னது, கமாண்ட். when to start my apache. -D டிட்டாச் தெரியும். அப்போ டிட்டாச் மோட்ல கண்டெய்னர் ரன் ஆகும் போது தெரியும். அப்ப இந்த foreground இது மூணுக்குமே என்ன டிஃபரன்ஸ் சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க, அடுத்த கிளாஸ்ல வந்து எனக்கு பார்த்துட்டு சொல்ல போறீங்க. கிளியரா? ஓகேங்களா? சோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இப்போ கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம்.
என்ன முடிச்சிட்டோம்னா CMD வந்து multiple CMDs we can able to bring on our Docker file, but the latest CMD will override the previous CMDs. But in entry point, only one entry point we can bring in our Docker file. That entry point cannot be overridden. So உங்களோட கண்டெய்னர் ஸ்டார்ட் பண்றதுக்கோ இல்ல சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கோ நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம், CMD யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க தனியா கூட என்ன பண்ணிக்கலாம், CMD ஒன்னு கொண்டு வந்துட்டு அப்பாச்சி மட்டும் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு சொல்லலாம். அது இன்னொரு CMD கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கண்டெய்னர் ஸ்டார்ட் பண்ணி சொல்லிக்கலாம். ஆனால் CMD நான் என்ன சொன்னேன், லேட்டஸ்ட் CMD ஓவர்ரைட் ஆகுதா இல்ல எல்லா CMD ஒர்க் ஆகுதா, புரியுதுங்களா? நான் என்ன சொன்னேன், லேட்டஸ்ட் CMD ஓவர்ரைட் ஆகும் சொன்னேன். ஆனா அது கிடையாது. நான் வேணும்ட்டு தான் நான் சொன்னேன், நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வேணும்ட்டு தப்பா சொல்றேன். சாரி, செக் பண்ணி பார்க்கும்போது தான் உங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இவர் சொன்னது கரெக்டா இல்ல மல்டிபிள் CMDs கொண்டு வர முடியும், அது கரெக்ட். ஒரே ஒரு என்ட்ரி பண்ண கொண்டு வர முடியும், அது கரெக்ட். CMDs வந்து ஓவர்ரைட் ஆகும், அது கரெக்ட். ஆனா லேட்டஸ்ட் CMD ப்ரீவியஸ் CMD ஓவர்ரைட் பண்ணதா இல்ல செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? இல்லனா எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகுது செக் பண்ணி பாருங்க. ஆனா CMD ஓவர்ரைட் பண்ண முடியும், என்ட்ரி பாயிண்ட ஓவர்ரைட் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு திங், உங்களுக்கு ஒரு டாக்கர் ஃபைல்ல CMD கொண்டு வர முடியுமா, CMDயும் என்ட்ரி பாயிண்ட்டும் சேர்த்து கொண்டு வர முடியுமா செக் பண்ணி பாருங்க. நிறைய யூஸ் கேஸ் நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு யூஸ் கேஸ்க்கும் இந்த ரெக்கார்ட் போடும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா தெரிய வரும் இல்லையா, அது ஒரு யூஸ் கேஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அப்போதான் உங்களுக்கு ரியலா நீங்க டாக்கர் ஃபைல் எழுதிருக்கீங்க சொல்லி நீங்க ட்ரபிள் ஷூட், நீங்க எரர் வருமா, எரர் வரும்போது ஃபேஸ் பண்ணுவீங்களா, அது ட்ரபிள் ஷூட் பண்ணுவீங்களா, அப்போ நீங்க கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம்ல, நான் இதெல்லாம் பண்ண, இதெல்லாம் கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இதுதான் ஒர்க் அவுட் ஆகும் சொல்லலாம்ல. அதுக்காக தான் இந்த சேண்டேஷன் சொன்னது, புரிஞ்சுங்களா? இதெல்லாம் நீங்க ட்ரை அவுட் பண்ணி பார்த்துட்டு சொல்ல போறீங்க. அதே மாதிரி இந்த மூணுத்துக்கும் சேர்த்து எனக்கு என்ன அடுத்த கிளாஸ்ல வரும்போது எனக்கு நீங்க சொல்ல போறீங்க. ஃபைன், ஓகே. சோ இத பேஸ் பண்ணி Ctrl+A Ctrl+C கொடுத்துட்டு சோ VI வேணாம், சரி இதை மாத்தலாமா எப்படி, சோ இதுல மாத்திடலாம். சோ VI டாக்கர் ஃபைல் shift:%d போட்டீங்கன்னா எல்லாம் டெலிட் ஆயிடும். இன்சர்ட் paste it here, escape : டபுள் HTML போட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ VI index.html குள்ள போயிட்டு இன்சர்ட் போயிட்டு டுடே செஷன் ஓவர் அப்படி சொல்லி நான் என்ன பண்றேன் போட்டுறேன். escape : டபுள் HTML சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்மகிட்ட 2 இருக்கு. ஓகே, பில்ட் பண்ணலாமா? எப்படி பில்ட் பண்றது? docker build ஆன்லைன் சொல்லுங்க, -t நெக்ஸ்ட் இமேஜ் நேம், கரெக்ட்டுங்களா? இமேஜ் நேம் பார்த்தீங்கன்னா உபுண்டுன்னு வைக்கிறேன், சும்மா இல்லை வேணாம், உபுண்டு வேணாம், லைக் வந்து டாக் இமேஜ்னு வைக்கிறேன். வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டாட் யூஸ் பண்ணிக்கலாமா? கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி தான் டாட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உபுண்டு இமேஜ் இல்லாதனால புல் பண்ணி நம்ம போட்ட எல்லாமே நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும். எப்படி does not have டைம் வந்துச்சா, எல்லாமே ஓகே ஆயிடுச்சா? டாக்கர் இமேஜஸ் போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா டாக் இமேஜ் இருக்கு, உபுண்டு பேஸ் இமேஜ் தேவையில்ல. ஸோ டாக்கர் run -d -p டபுள் கோட்ஸ் 80:80 போடலாமா, போட முடியாதா? போடலாம். டாக் இமேஜ், ஓகே. டாக்கர் ps போட்டு பார்த்தீங்கன்னா இருக்கா, லாஸ்ட் அது பார்த்தோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும்.
ஸோ கோலன் 80 போடலாமா? எதுக்கு கோலன் 80? தேவையில்லையே. புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ இதோட நம்ம டாக்கர் ஃபைல் எழுதி பார்த்தாச்சு. அடுத்த கிளாஸ்லையும் ஒரு டாக்கர் ஃபைல் எழுதி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அடுத்த கிளாஸ் வந்து மோஸ்ட்லி நாளைக்கே முடிஞ்சிடும். சரிங்களா? நாளைக்கே முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீக்கெண்ட் வந்து ப்ராஜெக்ட் இருக்கும். டெவாப்ஸ் ப்ராஜெக்ட். சரிங்களா? டெவாப்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு கிட் ஜென்கின்ஸ் டாக்கர் மட்டும் இருந்தாலும் போதும். கிட் படிச்சிட்டிங்களா? ஜென்கின்ஸும் படிச்சிட்டிங்க, டாக்கரும் படிச்சிட்டிங்க. சரிங்களா? ஸோ அந்த வீக்கெண்ட் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி டெவாப்ஸ் ப்ராஜெக்ட் ஆன்சிபிள் யூஸ் பண்ண மாட்டோமா? ஆன்சிபிள் யூஸ் பண்ண மாட்டோம். கிட் ஜென்கின்ஸ், டாக்கர், மேவன், சோனார் கியூப், நெக்ஸஸ், அப்புறம் டாம்கேட் சர்வரில் போயிட்டு டிப்ளாய் பண்ணுறது. கம்ப்ளீட்டாக ஜென்கின்ஸ் ஃபைல் ஸ்கிரிப்ட் எழுதி ட்ரிகர் பண்ணோம்னா கிட்ல கமிட் விழுந்தாலே உங்களுடைய பைப்லைன் ட்ரிகர் ஆகிடும். போயிட்டு டிப்ளாய்ன்றது நடந்துட்டு போயிட்டு இருக்கும் ஒரு ப்ராசஸாக, ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக. சரிங்களா? ஓகேங்களா? அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பெரிய டாக்கர் ஃபைலாக, ஒரு சிம்பிளாக பெரிய டாக்கர் ஃபைலை பார்த்துட்டு நம்ம அன்னைக்கு பண்ணோம் இல்லையா, ஆன்சிபிள் பண்ணோம்ல, டாம் கேட் இன்ஸ்டால் பண்ணி அப்படி சிம்பிளாக பண்ணோம்ல, அதே ஒரு டாக்கர் ஃபைலை எழுதணும்னா அந்த மாதிரி டாக்கர் ஃபைலை எழுதி இமேஜை பில்ட் பண்ணி அந்த இமேஜை ரன் பண்ணல முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இதோட செஷன் இஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம நாளைக்கே நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபைன் கேஸ். அப்போதான் ஒரு நாள் லீவ் விட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் சனி ஞாயிறு அப்படிதான் சொன்னாரு, பார்ப்போம். ஓகேங்களா? ஃபைன் கேஸ். தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ குட் டே. செஷன் கிளியரா எவ்ரிவன் ஆன்லைன்ல? ஓகே சார். ஓகேங்க, ஃபைன்.